செகண்ட் சம் ஆர் சம்திங் ஐ ஜஸ்ட் ஹவ் ஒன் மோர் ஹார். ஏதோ திருப்பி ஒரே சம் போட்டிருக்கேன். டைம் நான் பார்க்கல, வாட்ச் எடுத்துகிட்டு போகல, லேட் ஆகிடுச்சு. 1.5 hours ஆயிடுச்சு. முதல் 2 சம்மில் தான் ஏதோ இருக்கேன். டென்ஷன் ஆகிடுச்சு. போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ரிசல்ட் மட்டும் நான் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன்னா நான் அந்த அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிடுவேன். ஓரியன்டேஷன் மட்டும் முடிச்சேன். ஐடிடியை மறந்துட்டேன். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தட் வாஸ் அ மேஜர் ஃபேக்டர். வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நான் செஞ்ச தப்புலேருந்து என்ன தப்பு பண்ணேன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணேன். இப்போது நவ் ஒர்க்கிங் ஐ எம் ஜஸ்ட் ரியலைசிங் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸில் கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இருக்காங்க. எனிவேர் யூ கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான். ஆரம்பிக்கவும் நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியும் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி சைன் போடுவேன். அது பேசிக் ஆடிட்டரோட அதுதான் தெரியும். ஓகே, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆடிட்டிங் தான் அர்த்தம் தெரியாது. ஆடிட்டிங்கான வேர்டுக்கான அர்த்தம் தெரியாது. டு பி ஹானஸ்ட் அதுதான் நடந்துச்சு எனக்கு. ஆடிட்டர்னா ஆடிட்டிங்கான அர்த்தம் தெரியாது. ஆல்ரெடி நான் 21ல இருக்கேன். 5 years ஆயிடுச்சு கிளியர் பண்ணி. என் கூட படித்த பசங்களாம் 50,000 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் எங்கள் வீட்லேயும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் யூபிஎஸ்சி படி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எம்காம் போடு அப்படின்னாங்க. அது போடலான்னு முடிவு பண்ணேன், பட் போடல. ஸோ அது பிரச்சனையாச்சு. ஹலோ ரத்னகுமாரி, வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சீரீஸ். பை திஸ் டைம் நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டு ஒரு 10 lakh இம்ப்ரெஷன்ஸ் டச் பண்ணியிருக்கோம். அண்ட் thank you so much. We have at least touched the eyes of 50,000 students மேலே. ஸோ we are really grateful for all the guests. அந்த இதில் ஜேர்னியில் நீங்கள் இப்போ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you for inviting me. And congratulations to you as well. எல்லாமே interesting. And before we start, எல்லாத்தையும் I give this introduction about the purpose of this podcast மாதிரி. என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்லேயே எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ரியல் லைஃப் we have lot of extreme examples. எக்ஸ்ட்ரீமா என்னன்னா, இந்த 19லயே சிஏ முடிச்சிட்டேன், இல்லைன்னா 53, 55, 60ல சிஏ முடிச்சேன், இல்லைன்னா நான் வந்துட்டு ஒரு 10 அட்டம்ப்ட்ல முடிச்சேன், இல்லை நான் 2 மாசத்துலயே முடிச்சு ஃபைனல் பாஸ் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும், அட்டென்ஷன் கொடுங்கிரும். பட் அதுல இருந்து we cannot take anything action. அதை பார்த்து அதே இதை நம்ம ட்ரை பண்ணும்போது there's a good chance that we will not be able to replicate. பட் இப்போ நம்ம ரியல் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஆவரேஜ் சக்சஸ்ஃபுல் சார்ட் அக்கௌண்டன்ஸ், அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாம ரியல் அந்த சக்சஸ்ஃபுல் சார்ட் அக்கௌண்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா we can get actionable advice. நம்மளே இப்போ எவ்ரி சிஏ would have a senior, like from whom we take that advice. We want to be that senior for our fellow students. That is the intention of this podcast. இதுல we would like to cover your entire CA journey, and really thanks for setting the event. Okay, to start with, எப்படி நீங்க சிஏ சூஸ் பண்ணீங்க? சிஏ முதல்ல எப்போ தெரிஞ்சது? 9th படிக்கும்போது, 8th அதாவது 7th or 8th படிக்கும்போது people started to talk about 11th எந்த குரூப் எடுக்க போறோம் அப்படின்ற பேச்சு வந்து எப்பயாவது வரும். இட்ஸ் நாட் சோ காமன் இல்ல. பட் 9th it becomes more ரொம்ப யூசுவலா 11th எந்த குரூப் ஏன்னா 10th போய் டிசைட் பண்றதா நமக்கு யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு பழக்கம் இல்லை. முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் காமர்ஸ் எடுக்க போறேன், சிஏ படிக்க போறேன், சிஏ படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், பழக்க போல அப்படின்றப்போ எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு எனக்கு சயின்ஸ் வரல அப்படின்னு. சோ காமர்ஸ் குரூப் தான் எடுத்தாங்க. ஏன்னா நமக்கு சயின்ஸ் வரல, அது நமக்கு எது வரல நம்ம ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்போ சிஏ படிச்சா நல்லா ஸ்கோப் இருக்கு, நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்பறம் நான் வந்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன், நான் காமர்ஸ் குரூப் எடுக்க போறேன், நான் சிஏ படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுனால 11th அது 2 வருஷம் முடிஞ்சு 11th போகும்போது இன்னும் கொஞ்சம் மற்ற கோர்சஸ் பத்தி தெரிய வருது. சிஏ which is relatively much easier கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அப்போ அப்படி சொல்ல முடியல. ஆர் ஈவன் எம்பிஎஸ் கூட நல்ல ஸ்கோப்ஸ். பட் இட்ஸ் டூ லேட் பேக் அவுட் ஈவன் தென். அப்பவே வந்து இதுக்கப்புறம் லாஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போய் நான் வேற எதனா படிக்க போறேன்னு வீட்டுல சொன்னா முதல்ல சொன்னாங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. என்ன சொன்னாங்கன்னா, எல்லா படிப்புமே இருக்குதா, பட் தீய அளவுக்கு எதுவுமே கிடையாது, இல்லன்னா டாக்டருக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரின்னு கிளியர் அப்பதான் டிசைட் பண்ணது. சரி ஓகே, இதுக்கப்புறம் வேற வழி இல்ல. அது ஏதோ ஒரு 9th ஏதோ காதுல கேட்டது சொல்லி அது வந்து அப்படியே லாக் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு, அதனால வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுக்க போறான் அப்படின்னு வந்து பப்ளிக்கா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால இட்ஸ் டூ லேட் டு பேக் அவுட். And it doesn't seem to be a bad idea either. அதனால தான் சிஏ
உங்க வீட்ல தெரிஞ்ச சர்க்கிள்ல சிஏஸ் இருந்தாங்க? யாருமே கிடையாது. யாருமே இல்ல. அப்போ உங்களுக்கு சிஏ தெரிஞ்சது எல்லாமே இந்த ஸ்கூல் சினாரியோஸ் அந்த மாதிரி தான். அண்ட் விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 15 பேப்பர், ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனா 15 பேப்பர் திருப்பி எழுதணும். people are still believing that actually. And ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனா 15 பேப்பர் திருப்பி எழுதணும். சொல்லும்போது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப பிரைட்டா தான் சொல்ல முடியாது. ஃபெயில் ஆக கூடாது, அவ்வளவுதான். ஃபெயில் ஆகாம படிக்கணும். நம்மளுக்கு புரியல. ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனா 15 பேப்பர் நம்ம ஃபெயில் ஆகாம எழுதிட்டா முடிஞ்சு போச்சு இல்ல அப்படின்னு நானும் பெருசா யோசிக்கல. ஓகே. இப்போ ஆக்சுவலா ரியாலிட்டி என்ன, 3 பேப்பர்ல ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனா 3 பேப்பர் மட்டும் திருப்பி எடுத்தா போதும். இப்போ முன்னாடி 4 இருந்தது, பட் இப்போ வந்து 3 பேப்பர் 3 ஃபார் இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். ஃபவுண்டேஷன்ல 4, அதுல 1 ஃபெயில் ஆனா 4 திருப்பி. அக்ரிகேட்னு ஒண்ணு இருக்கு, அது அப்போ சொல்லல. அததான் அவங்க 15 பேப்பர் அத சொல்ல தெரியாம தான். ஓகே. உங்ககிட்ட வேற என்னலாம் சொல்லிருந்தாங்க சிஏ பத்தி? லைக் ஒண்ணு சொசைட்டி ரெஸ்பெக்ட் சொல்லிட்டாங்க, டஃபஸ்ட் பேப்பர் 1 ஃபெயில் ஆனா மொத்தத்தை எழுதணும். வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? லைக் இல்ல, அந்த எனக்கு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய சம்பாதிக்கலாம். ஓகே. போகும்போது வரும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வீடு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்பாங்க. வீடு பார்க்கும்போதே 2 வாட்ச்மேன் போட்டிருக்கோம், நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஓகே. அதுதான். அண்ட் ஒன் மோர் திங் வாஸ், ஐ ரிமெம்பர் லைக் 9th படிக்கும்போது there was someone from Mumbai, ஆட்டோ டிரைவரோட டாட்டர் வந்து she cleared like ரேங்க் ஹோல்டர், ரேங்க் வாங்குவாங்க. அப்போ வந்துட்டு அது அந்த டைம்ல தான் I'm not sure 9th or 10th ஆனது. நான் வந்து 11th இல்ல, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. So that just fueled more. அப்போ எல்லாரும் சிஏன்னு தெரிய ஆரம்பிச்சு எல்லாரும் சிஏ பண்றாங்க. நாளைக்கு தமிழ் நியூஸ் பேப்பர்ல ஆமா சிஏ. ஓகே. நியூஸ் பேப்பர்ல வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்ததுதான். அந்த அப்பவே தெரிஞ்சிருச்சு அவங்க ரேங்க் வாங்கினாங்க. அவுட் ஆஃப் 800 700 she scored. இவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து ரேங்க் ஒன்று இவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா அப்போ வந்து படிப்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு புரிச்சது. அப்பதான் அந்த ஐடியாவே வந்துச்சு. ஏன்னா நம்ம 12th எல்லாம், நீங்க 12th 11th 10th அந்த இதுல வந்துட்டு 100க்கு வந்துட்டு 80 வேணா ரொம்ப கம்மி ஃபார் டாப்பர். இப்ப 80 வாங்கினீங்கன்னா நீங்க லெஜெண்ட். அந்த பேப்பர் லிட்டரலி எத்தனை பேப்பர் 80 வாங்கிருக்கீங்க? 80 வாங்கிருக்கீங்களா? லைக் இன்டர்மீடியேட் ஃபைனல்ல 80 வாங்கிருக்கீங்களா? இப்போ வந்துட்டு அது தெரிஞ்சிருந்திருந்தா அந்த 80ங்கிற இன்டென்சிட்டி அப்ப தெரியல உங்களுக்கு. அப்ப தெரிஞ்சதே அந்த இதுதான், ஏர் 1 வச்சுதான் 80 எல்லாம் வேணா நீங்க அப்படி வேணா சொல்லிக்கலாம். டிபிடில 200க்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 80 தான் வாங்க ஃபெயில். ஓ ஓகே. 85 வாங்க ஃபெயில் 200க்கு. ஓகே. அப்பதான் ரியலாவே சிஏ நிஜமாவே கஷ்டம் தெரியுதா அப்படின்னு இருந்ததா? ஓகே. உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் லைக் சிஏ படிச்சாங்க? லைக் உங்க செட்ல இருந்து? எந்த செட்ல இருந்து கேக்குறீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் போய் ஒரு அகாடமில சேர்ந்தாங்க. நான் மட்டும் போய் வேற காலேஜ்ல சேர்ந்தேன். மொத்த ஸ்கூல்லயுமே வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அகாடமிட்ட. ஓகே. எவ்ரிவன் ஜாயின் தேர். ஓகே. என்ன மட்டும் கூட்ட போய் வேற காலேஜ்ல சேர்த்தேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்க வந்துட்டு எப்ப கொடுக்குறீங்க? லைக் திஸ் இஸ் இன் சிபிடி 15 சிபிடி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் யூ டிட்ன்ட் கிளியர். லைக் ஏன்னா அது இமிடியேட் ஜூன்ல இருக்குல்ல, ஜூன்ல இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா? ஸ்டேட் போர்ட்னா ஏப்ரல்ல தான் முடியும் எக்ஸாம். எக்ஸாம் முடிஞ்சோடனே ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த நாள் லிட்டரலி அடுத்த நாள் கிளாஸ் இருக்கும்ல. சிபிடி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சுல உங்களுக்கு. ஏப்ரல்ல கிளாஸ். ஆமா, ஏப்ரல்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரல் மே ஃபுல்லா கிளாஸ் 7 to 7. 7 o'clock காலையில to 7 o'clock ஈவினிங். 7 to 7 on a normal day. ஓகே. So 7 to 7. ஸ்டார்டிங்ல 9 to 5 னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. But it went from 7 அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகி 7 to 7. ஓகே. ஃபுல்லா இருக்கும் கிளாसेस. ஃபுல்லா கிளாஸ் இருக்கும். எப்போ முடிஞ்சது கிளாஸ் அப்போலாம்? ஏன்னா ஜெனரல் ஏன் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டர்ம் கஷ்டமா இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. மே எண்டில் தான் முடிஞ்சது. அதாவது ஜூன் 7th or 8th ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் நடந்துரும் நினைக்கிறேன். ஸோ மே எண்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் தான் லிட்டரலி 1 வீக் முன்னாடி. ஓகே. மேக்ஸ் என்னென்ன பேப்பர் இருக்கும்? மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்ட்ஸ், லா 4 பேப்பர் தான். இது லா மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டபிள். 7 to 7 கிளாஸ் போயிட்டு நான் எப்போ படிக்கிறது? இப்படி சான்ஸே இல்ல. But there are people who clear of course. ஏன்னா அதுல உங்களுக்கு லா மட்டும் தான் புதுசு லிட்டரலி. இல்ல மிஞ்சி போனா மேக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இல்ல நீங்க சிபிஎஸ்சி தானே? இல்ல நான் ஸ்டேட் போர்ட். ஸ்டேட் போர்டுங்கனால மேக்ஸ் டிஃபரெண்டா இருந்தது. மேக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தான். ப்ளஸ் நீங்க 2015ல எழுதுனீங்கல்ல, அப்போ வந்துட்டு ஒரு பேப்பர் மினிமம் அப்படிங்கற கிரைட்டீரியா இல்லல்ல.
மினிமம் இல்ல இருந்துச்சு. அப்போ இருந்துச்சா? 2016ல தான் இல்லையா? இல்லை அப்பயும் தெரியல, இருந்ததா? அதுக்கு முன்னாடி தான் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. எல்லா பேப்பர்லயும் 30% எடுக்கணும். நீங்கள் எழுதின போதும் இருந்தது. இருந்துச்சு. ஓகே ஓகே. அதுதான் அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து ஸ்கோர் அரௌண்ட் 100 மார்க்ஸ் 200க்கு 100 வாங்கணும். 200க்கு அண்ட் ஒரு செட்லேயும் மேக்ஸ் ஐ மீன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லால 30%, இல்லை அக்கௌண்ட்ஸில் மட்டும் 30%? இல்ல எல்லாத்துலயுமே 30%. அக்கௌண்ட்ஸ் 30%, லா 30%. ஸோ வந்துட்டு 15 மேக்ஸ் 15 அண்ட் எக்கனாமிக்ஸ் 15. கரெக்டாக அதுதானே? அந்த அந்த இதில் தான் வாங்கியிருக்கணும். ஆனா உங்களுக்கு வெயிட்டேஜ் மாறுச்சுன்னு நினைக்கிறேன். அக்கவுண்ட் சிஸ்டம் 75, லா 25ங்கிற மாதிரி வெயிட்டேஜ் மட்டும் சேஞ்சஸ் இருந்தது. ஓகே ஓகே சூப்பர். எக்கனாமிக்ஸும் மேக்ஸும் 50-50. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் வேறு இருக்கும். ஆமா, அதுவும் நெகட்டிவ் மார்க்கிங். நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? லைக் 200க்கு? இல்லைங்க, ஞாபகம் இல்லை. நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, எக்கனாமிக்ஸில் தான் நான் ஒரு 35 நோட்ஸ் பாஸ் பண்ணுன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. மெயினாக என்ன பெருசாக அக்ரிகேட்டில் காப்பாற்றினது அந்த எக்கனாமிக்ஸ் தான். ஓகே. நான் கிளியர் பண்ணுறது 100 கரெக்டாக ஆன் டாட்டில் தான் கிளியர் பண்ணது 100 தான். டிசம்பர் 2015. ஓகே. 12th எவ்வளோ வாங்கினீங்க? 134. ஸோ சிபிடி ஃபஸ்ட் டைம் போனோம், வீட்டில் என்ன சொன்னாங்க? சிபிடி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பாஸ் பண்ணிடுவேன்னு நினச்சாங்க. ஓகே. பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சாங்க. ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஓகே. ஆனால் எனக்கு எப்போவுமே அந்த பழக்கம் கிடையாது. அன்னன்னைக்கு நடந்தது அன்னன்னைக்கு வந்து படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஸ்கூல்லேருந்தே கிடையாதுங்க எனக்கு. ஓகே. அதுதான் இங்கே மெயினாக இருந்தது. ஆனால் அது ரெக்வயர்டாக இருந்துச்சு, எனக்கு அது கிடையாது. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. பிகாஸ் 4 to 5 டேஸில் நான் படிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அது கஷ்டமாக இருந்தது. செகண்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட்லேயே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசம்பரில் தானே எக்ஸாமு. அக்டோபரில் முடிஞ்சிருச்சு கிளாஸஸ். ஸோ ஐ ஹேட் லைக் 1.5 months டு எக்ஸ்ட்ரா. ஓகே. அதனால தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா மந்த் ஒன்று இருந்தது. டைம் இருந்துச்சு நிறைய. ஓகே. அதுக்கும் ஆனால் 100 எக்ஸாக்ட் வாங்கி கிளியர் பண்ணீங்க. ஆனால் அந்த அட்டெம்ப்ட் கொஞ்சம் யூ ஹேவ் பீன் ஸ்கேர்ட் லிட்டில், இல்லை நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கலையா? இல்லை பயமாக தான் இருந்துச்சு. பட் போயிடுச்சுன்னா காலேஜ் அடுத்து அப்போவே முடிவு பண்ணிட்டீங்க லைக் போயிடுச்சுன்னா காலேஜ் குவிட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து டிசைட். ஏன்னா உங்கள் சிபிடிலே எனக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருந்தாங்கன்னு நீங்கள்ல எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க? லைக் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போது 3 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. 10 to 15 பீப்புளில் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 பேர் தான் கிளியர் பண்ணல. அது எதுவுமே வீட்டில் they didn't count it because different academy. they don't know. அந்த அளவுக்கு யாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஓகே. அதனால அந்த பியர் ப்ரெஷர் எதுவுமே பியர் ப்ரெஷர்லாம் பெருசாக இல்லை. உங்களை மட்டும் தான் அது வேறு கன்சர்ன் அண்ட் பரவாயில்ல. ஏன்னா அது வந்துட்டு ஏன்னா ஜென்ரலாக இருக்கும்ல லைக் சிஏல பாக்கி பேர் பாஸ் ஆகிட்டாங்க. ஆமாம் அது நிறைய வரும். அண்ட் என்னோட சீனியர்ஸுமே கிளியர் பண்ணாமல் இருந்தாங்க அப்போ. ஓகே. சிபிடிஏ. ஆமாம். என்ன இப்போ நான் 12th முடிச்சுட்டு போகிறேன். வீட்டில் யாருக்குமே தெரியாது சிஏ எவ்வளோ கஷ்டம் என்ன மாதிரியானது. பட் when they saw லைக் ஓகே சீனியர்ஸ் இருக்காங்க, என்னோட சீனியர் தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல, அவங்க இன்னும் எழுதிட்டு இருக்காங்கன்னா இது இன்னும் பரவாயில்ல. ஓகே. புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு. ஓகே பரவாயில்ல சூப்பர். நீங்கள் இன்டர்மீடியட்டும் யூ ஸ்டடிட் இந்த சேம் அகாடமியில்? எஸ், அதே அகாடமி தான் பண்ணீங்க. ஏன் வாட் மேட் யூ லைக் சூஸ் ஸ்மால் அகாடமி? வீட்டில் சூஸ் பண்ணாங்களா இல்லை நீங்களே சூஸ் பண்ணீங்களா? இட்ஸ் நாட் அ ஸ்மால் அகாடமி தென். அப்போ நல்ல பெரிய அகாடமியாக தான் இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பீப்புள் தேர் வேர் அது ரொம்ப பழைய ரொம்ப நாள் அகாடமி. ஓகே. ஸோ த ரிசப்ஷனிஸ்ட் எவ்ரி ஒன் வாஸ் டூ ஓல்ட் அண்ட் தே வேர் வெரி எப்படி சொல்கிறது கன்சர்னிங்காக இருந்தாங்க. ஓகே. குழந்தை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. காலேஜுக்கு எல்லாம் சேர்க்காதீங்க, நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும். ரொம்ப ஒபீடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன நடந்துச்சுன்னா சரி ஓகே அப்போ வந்து தே ஆர் ஆக்சுவலி கன்சர்ன்ட் அபவுட் திஸ் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்றது கன்சர்ன்டாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால அங்கேயே சேர்ந்துக்குவாங்க. தானே படித்து பாஸ் பண்ணேன் சிபிடி. ஓகே. ஐபிசிசி அங்கேயே சேர்ந்துக்கு, ஏன் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் முடிவு பண்ணது. ஆனால் பிரச்சனைன்னு என்ன வந்துச்சுன்னா ஃபெப்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஓகே. ஆமாம் ஜானில் ரிசல்ட் வந்துச்சு. ஃபெப்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது மார்ச்சில் தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருந்தீங்க. நவம்பர் தானே உங்கள் அட்டெம்ப்ட்? நவம்பரில் அட்டெம்ப்ட். ஓகே. ஆனால் அது ரொம்ப சின்ன அகாடமி. எனக்கு வந்து அப்போ தெரியாது. லைக் அந்த டைமில் அது சின்ன அகாடமி ஆயிடுச்சு. ஏன்னா சிபிடிலேயே சரியாக எடுக்காததால் தான் நிறைய பேர் வந்து மார்ச்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவங்க டிலே பண்ணதே வந்துட்டு யாரும் ஜாயின் பண்ணல தான். எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ அப் அண்டில் மோஸ்ட் ரீசென்ட்லி ஆமாம் இல்லை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அப்போ வரைக்கும் நமக்கு அந்த நாலேஜ் அது தெரியவும் தெரியாது. 16-17 இயர்ஸில் கிளாஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் போனால் சேம் ஓல்டு தே வேர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் த ஃபேக்கல்ட்டிஸ் ஆப்வியஸ்லி.
நல்லா ஞாபகம் இருக்குது. ஏப்ரல் மேலாம் காலைல 7 மணிக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்து பக்கத்தில் தான் வீட்டில் இருந்து ஓகே 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு கிளாஸ் போவேன். ஓகே 2 மணி நேரம் உட்காருவேன். ஃபேக்கல்ட்டி வரமாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். Oh my கிட்டத்தட்ட நிறைய நாள் அந்த மாதிரி நடந்திருக்கு. லைக் ஓகே that will happen more often. ஸோ ஓகே சம்வேர் கிளாஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது வந்துட்டு ஒரு 2 மாதம் மேக்கு அப்புறமா மே மிட்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் டு கெட் மேலேருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. மேலே ஓகே மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 4 மாதம். செப்டம்பர் மிடில் போர்ஷன் முடிச்சிட்டாங்க. ஃபைன். ஸோ செப்டம்பரில் முடிச்சிட்டாங்க. மேலே ஆரம்பிச்சு செப்டம்பரில் முடிச்சிட்டாங்க. மை கிளாஸஸ் will be 7 to 7 இருக்கும். 7 to Oh my 7, God. 7 to 8, 10 அந்த ஸோ மாதிரி அக்டோபர் இருக்கும். மட்டும்தான் உங்களுக்கு படிக்கவே இருக்கும். அக்டோபர் மட்டும்தான் படிக்கிறதுக்கு இருந்தது. சேம் வீட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் அட்டெம்ப்ட் எழுத மாட்டேன். இந்த நவம்பர் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஸ்கிப் பண்ணுறேன். சூப்பர். என் வீட்டில் எவ்வளோ சொன்னாங்க, சும்மா போய் உட்காந்துட்டு வா மாட்டேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் ஃபெயிலியர்னு பார்த்ததே இல்லை. ஓகே சிபிடியில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டோம். மறுபடியும் இப்போ எபிசிசி அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திருப்பி தைரியம் இல்லை. டு பி Okay. ஹானஸ்ட், போயிட்டு சும்மா எப்படி உட்காந்துட்டு வர்றது, ஒரு ஓகே 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் சும்மா எப்படி உட்காந்துட்டு வர்றது. வி ஆர் நாட் யூஸ் டு தட், ரைட்? ஆமாம். வி ஆர் லைக் ஓகே ஃபைன், நான் வந்து ஐம் நாட் எக்ஸ்ட்ரீம் Topper. டாப்பராக இல்லைனாலும் நீங்கள் But- ஆக்சுவலி 90+ வாங்குற. ஆமாம். அந்த இதுன்றப்போ அது எப்படி முடியும்? இல்லை நான் எழுத மாட்டேன். ஓகே I'll stay at home, I'll study. ஓகே நான் மேல அட்டம் பண்ணிக்கிறேன். மேல நான் 2 குரூப் எழுதுறேன். ஓகே சூப்பர். மேல 2 குரூப் எழுதுறேன். படிச்சேன். பட் Okay. somewhere there was no guidance and the classes weren't அந்த டைம்ல வந்துட்டு திருப்பி கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? இல்ல. ஓகே அந்த கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணது. இன்ஸ்டியூட்ல என்ரோல் பண்ணேன். பட் நான் போகல. ஓகே இன்ஸ்டியூட்லயே எடுக்கறாங்க கிளாஸ். ஐசி. ஆமா. ஓகே இட் வாஸ் குட். நான் சொல்றேன் இட் வாஸ் குட். இட் வாஸ் ஃபைன். பட் ஐ couldn't do. எனக்கு வந்து அது செட் ஆகல. ஏன்னா காலையிலயும் ஈவினிங்கும் போயிட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தது. ஓகே நான் சேர்த்து தான். ஸோ நான் வீட்டில் நான் படிக்கிறேன். ஆல்ரெடி அட்டன் பண்ண கிளாஸஸ். ஸோ மறுபடியும் Okay. போய் உட்கார்றதுக்கு நமக்கு தோணலை. ஓகே ஸோ தட் ஹெல்ப் மீ டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே பட் அந்த டைமில் வந்துட்டு மறுபடியும் மே அட்டெம்ப்டில் எழுதும்போது ஐ couldn't clear. ஐ did it ரொம்ப மோசமாக பண்ணேன் பேப்பர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திஸ் வாஸ் மே 2016. 16ல எழுதுனது. ஓகே And there is 2 factors in this. ஒரே ஒரு second. 2017. 17, sorry, sorry. not 16. அந்த அட்டெம்ப்ட்ல வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் கஷ்டமா இருந்தது கரெக்ட்டா? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. Okay. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதுதான். அக்கவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதும்போதே தெரிஞ்சிருச்சு இட் இஸ்ன்ட் ஒர்க்கிங் அவுட்னு. அப்படியா? ஆமா, அது தெரிஞ்சிருச்சு ஃபெயில் தான். ஸோ அதுக்கப்புறம் மற்றெல்லாம் சும்மா தான் போய் எழுதிட்டு வந்தேன். Okay. ஒன்றும் பிரச்சனை. அண்ட் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் 2015க்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 2 இயர்ஸ் கழிச்சு உட்கார்றேன் ஓ முதல்ல. ஆமா, அது வரைக்கும் எம்சிக்யூ தான். எம்சிக்யூ தான். கடைசியா 12th ல டிஸ்கிரிப்டிவ் எழுதுனது. பேப்பர் எழுதியே பழக்கம் கிடையாது நமக்கு. ஓகே டெஸ்ட் எழுதுனீங்களா? எதுவுமே எதுவுமே எழுதல. நான் டெஸ்ட் எழுதல. 2 வருஷத்துல டெஸ்டே டெஸ்ட் எழுதல. எழுதல. ஆமா, Okay. டெஸ்ட் எழுதல. எழுதி பார்க்குற பழக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது, இருந்தது ஓகே இல்லை. அண்ட் எனக்கு வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் கொஞ்சம் சில்லி மிஸ்டேக் பண்ணுவேங்க மேக்ஸில். ஓகே ஆட் பண்ண வேண்டிய இடத்துல மைனஸ் பண்ணி வைப்பேன், மைனஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஆட் பண்ணி வைப்பேன். ஓகே உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ ஐல் பி லைக் கால்குலேட் பண்ணுவேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐல் பி லைக் ஐயோ இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், அடி மறுபடியும் முதல்ல எழுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதும்போது எனக்கு அதுதான் நடந்துச்சு. ஓகே அந்த சின்ன சின்ன தப்பு தான். நான் எழுதும்போது Okay. சின்ன சின்ன தப்பு. ஐ Okay. ஃப்ரீக்ட் அவுட், இட் வெண்ட் ஆஃப். அவ்வளோதான். அதுலேயே மூடு போச்சு இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் Okay. மறுபடியும் எழுதலாம்னு தோணவே தோணாது. அந்த பேப்பர் பார்த்தோன்னே லாக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? ஐ நோ ஐம் நாட் கோனா மேக் இட். பட் Okay. ப்ரிப்பேர் பண்ண எழுதும்போது அதுக்கப்புறம் நம்ம எழுதும்போது இட்ஸ் நாட் லைக் வி ஆர் கோனா சும்மா போய் அதே நான் சும்மா போய் எழுத போகிறது இல்லை. ஓகே ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே பட் இட்ஸ் நாட் வர்த் இட். வர்த்துன்ட்டு நீங்கள் தெரியும் போயிடும் அப்படின்னு. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இந்த அட்டெம்ப்ட். நான் அக்கௌண்ட்ஸ் முடியும் போதே யூ டிக்ளேர்ட் ஆமாம், தி ரிசல்ட் ஆல்மோஸ்ட் மாதிரியா? முடிஞ்சிருச்சு. ஓகே இது வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க? லைக் வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்டைல்? எனக்கு எப்படி சொல்கிறது, இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஆஃப் கோர்ஸ். சில பேருக்கு வந்து நல்லா படிப்பாங்க, எழுதும்போது வராது. ஓகே எனக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு ப்ராப்ளம் சம்ஸில் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கும். தியரியில் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே என்னோட ஒரே இது கன்சர்ன் வந்து ஐ ஹாவ் டு கவர் த போர்ஷன்ஸ் ஓகே அண்ட் ஐ ஹாவ் டு மேக் ஷூர் எனக்கு அது ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அது வந்து மறந்துடக்கூடாது. மறந்துடும். ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு எடுக்கும்போது மறந்துடும். அது மறக்கக்கூடாது. ஓகே ஸோ நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். என்னோட டைம் டேபிள் எப்போவுமே வந்து ஹார்ஸ் கணக்கில் என்னோட டைம் டேபிளே கிடையாது. வீக்லி கணக்கில் தான் என்னோட டைம் டேபிளே. ஓகே இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த போர்ஷன் முடிக்கணும். 2 சப்ஜெக்ட் எடுத்துட்டு இந்த Okay. வாரத்துக்குள்ளே இந்த 2 சப்ஜெக்டில் எனக்கு இந்த போர்ஷன் முடிக்கணும். ஓகே எனக்கே தெரியும் நான் அதை கொஞ்சம் தள்ளி தான் வைப்பேன். ஒரு 10 நாள் ஓகே 10 நாளில் முடிக்கணும்னா 12 நாள் 13 நாள் நான் வந்து டைம் Okay. செட் பண்ணிப்பேன் எனக்கு பர்சனல். ஓகே அண்ட் தேர் ஆர் கோன் டு பி டேஸ் வென் வி ஃபீல்
படிக்கிறதுக்கு மூடு இல்லை, ஓகே அது நடக்கும் நடுவில். அண்ட் வென் ஐம் ஆக்சுவலி டேக்கிங் தட் பிரேக் அன்றைக்கி இல்லைனா ஓகே நான் ஆல்ரெடி டைம் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா தான் செட் பண்ணியிருப்பேன். ஆ அதனால எப்படினாலும் நான் அந்த போர்ஷன்ஸ் முடிச்சிருவீங்க. நான் என்னோட டைம் லைனுக்குள்ளே Okay. நான் முடிச்சிடுவேன். ஸோ எனக்கு அந்த டென்ஷன் வராமல் ஐல் பி ஏபிள் டு மேனேஜ். ஓகே அண்ட் எனக்கு 1 மணி நேரத்தில் முடிக்கணும், 2 மணி நேரத்தில் முடிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் இன்னைக்கு இது முடிக்கணும், இல்லை இந்த 2-3 நாளைக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிறப்போ Okay. அந்த ஸ்ப்ரெட் பண்ணும்போது எனக்கு அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரிலாக்ஸ்டாக பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே பழக்கமாக இருக்கும். சரி இன்னொன்றும் கேட்குறேன். லைக் நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் சொன்னீங்கல்ல May 17 எழுதுனீங்க, ஆமாம், அதுக்கெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க? எவ்வளோ படிச்சிருந்தீங்க? கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன், திருப்பியும் அதுக்கப்புறம் சம்ஸ் போட்டு பார்ப்பேன், சம்ஸ் எப்படி போட்டு போட்டு பார்ப்பீங்க. பார்ப்பேன் எப்படி ஓகே போடுறது. ஆனால் ஃபுல் சம்மும் போட மாட்டேங்க, நமக்கு எவ்வளோ பெருசு இருக்கும் நமக்கு தெரியும் ஆமாம். இல்லையா. ஸோ ஃபுல் சம்மும் போட்டு பார்க்கறதுக்கு நமக்கு இருக்காது. ஓகே சும்மா பார்ப்பேன், ஓகே 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 ஃபைன் அப்படியே மனசில் போட்டுட்டு அப்புறமா அதில் ஒரு பார்ட் மட்டும் போட்டு பார்ப்பேன் சம்ஸு. ஓகே அந்த மாதிரி தான் நான் அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் அப்படி ஃபஸ்ட் தான் அட்டம் ப்ரிப்பேர் பண்ணீங்க. பண்ணேன். ஓகே அப்படி தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில், அதுதான் நான் பண்ணது. ஓகே லாலாம் லாலாம் பிரச்சனை படித்தேன். லா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தியரி ஸ்ட்ரென்த் தியரியில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், தியரி தான் யார் ஸ்ட்ராங் சூட்ங்கிறப்பல நீங்கள் சொல்கிறீங்களா? லைக் ஓகே ஸோ தியரி வாஸ் யார் ஸ்ட்ராங் சூட்னா லா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, லால நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஐ காட் 55. ஓ மை காட். அதில் மட்டும்தான் நான் 55, மிச்சம் எல்லாத்துலேயும் ஃபெயிலு. வா மிச்சம் எல்லாத்துலேயும் ஃபெயிலு. ஓகே அண்ட் டிடிலையும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். அண்ட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, பட் லா மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 5 மார்க் வந்து தான் எக்ஸம்ஷன் வந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணது Okay. ஞாபகம் இருந்தது. ஓகே ஸோ அதனால அது ஞாபகம். அதனால 55 ஞாபகம் இருக்குது. ஆமாம், 55 Okay. ஞாபகம் இருக்குது. ஓகே சரி ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆனதுன்னு இல்லைன்ட்டிங்க. May 17 வாஸ் நாட் யார் ஃபஸ்ட்டு ஃபெயில். சிபிடின்ட்டு. ஆனால் May 17 வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட். ஏன்னா யூ ஆர் 2 years அவே ஃப்ரம் யா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸ்கூல் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். அந்த டைம் ஃபெயில் ஆனபோது வீட்டில் என்ன நினச்சிருந்தாங்க? சரி ஓகே, 2 பேப்பராக பிரித்து எழுதுன்னு சொல்லிட்டாங்க. குரூப் பிரித்து எழுதுறது. பிரித்து They did not react anything or what did you actually feel then? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எக்ஸாம் படிக்கிறதுக்கு எழுதும் போதே தெரிஞ்சிருச்சு. ஓகே படிக்கிறதுக்கு தான் டைம் பத்தலை, நம்ம இன்னும் ஒரு வாட்டி எழுதி பார்க்கலாம். ஓகே ஒரு வருஷம் சொன்னா 2 குரூப்பாக எழுதுனேன் இல்லையா, ஆ பிரித்து எழுது, பிரித்து Okay. எழுது, கிளியர் பண்ணா பாரு, இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பாருன்ட்டாங்க. Okay. வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. கிளியர் ஓகே பண்ணா ஓகே, இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு. எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பாருன்ட்டு எதாவது ஆல்டர்னேட்டிவ் சொன்னாங்களா இல்லை? அது அடுத்த வேலை என்னன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். லைக் ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, ஏதாவது படிச்சு தான் ஆகணும். Okay. மேபி காலேஜ் போகிறதா, காலேஜ் ஜாயின் Okay. பண்ணுறதா, இல்லை பிஜி ஏதாவது காலேஜில் போடுறதா, இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் எடுத்துக்கிறதா அப்புறம் பார்க்கலாம். ஓகே பட் இப்போதைக்கு இதை பாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ சரி நான் இன்னொன்று கேட்கணும்னு வந்தேன். நீங்கள் ஏன் காலேஜே சூஸ் பண்ணல? காலேஜ் அதான் இன்ஸ்டியூட்டில் விசாரிச்சப்போ காலேஜ் போனால் படிக்க முடியாது. எந்த இன்ஸ்டியூட் சொல்கிறீங்க? லைக் யார்? நான் அகாடமி? சிபிடி ஜாயின் Academy, பண்ணேன். okay. அகாடமியில் வந்து தே செட் இன்ஸ்டியூட் போனால் படிக்க முடியாது, காலேஜ் போனால் College போனா படிக்க முடியாது. டோன்ட் Okay. கோ டு காலேஜ் அப்படின்னாங்க. ஓகே காலேஜில் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு காலேஜ் போனவங்க கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்க, இல்லை சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு Okay. வந்து கடுப்பாக தான் ஆகும். சிபிடி Okay. படிக்கிறேன், நான் சிஏ படிக்கிறேன்னு இதுக்கு சரியா இது கொடுக்கலனா, இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா தே வில் Okay. பி கெட்டிங் ஓகே offended. Obviously that's reasonable. Yeah. கோவம் தான் செய்யும் டீச்சருக்கு, ஆமா. ப்ரொஃபஸருக்கு. அது நடக்க தானே செய்யும். நடக்கும். ஸோ ஆமாம். மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நீ எனக்கும் வந்துட்டு காலையில் 7லேருந்து 12 இந்த கிளாஸு, திரும்ப மறுபடியும் மத்தியானம். காலேஜ், ஓகே டயர்ட் ஆகிடும், படிக்க முடியாது. மனுஷன் தானேங்கிறப்பல. ஆமாம். ஓகே ஆனால் கடைசியில் அந்த கிளாஸே 7லேருந்து 7 தான் எடுத்தாங்க. காலேஜ் போயிருந்தா யோசிச்சு பாருங்க, அட்டண்டன்ஸ் அங்கேயும் இருந்திருக்காது. இங்கேயும் இருக்காது அங்கேயும் இருக்காது, நடுவில் மாட்டிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக கரெக்ட். நடந்திருக்கும். சரி வீட்டில் காலேஜே எடுத்து, ஏன்னா இது ட்ரெடிஷ்னலி காலேஜ் தான் வந்துட்டு யார் ஆஃப்டர் 12th போறியான்னு கேட்டாங்க என்கிட்ட, Okay. கேட்டாங்க, ஆஃபர் பண்ணாமலாம் இல்லை, போறியான்னு கேட்டாங்க. லைக் எங்கள் வீட்டிலேருந்து இது வந்து மீனாட்சி காலேஜ் வந்து 1/2 கிலோமீட்டர், ஓகே லெஸ் தென் 1/2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே அங்கேயாவது போகலாம்ல, போயிட்டு வா, பரவாயில்ல, காலேஜுக்குன்னு போயிட்டு வா, என்ன இப்போ ஓகே அப்படின்னாங்க. ஓகே போகல, பரவாயில்ல வேண்டாம். பரவாயில்லன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு அப்போ பயமுடுத்தினது என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்தில் நீங்கள் இன்டர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு டிஸ்கண்டினியூ காலேஜ். ஆமாம் ஆர்டிகல்ஸ். ஆமாம், ஆர்டிகல்ஷிப் கோர்ஸில் டிஸ்கண்டினியூ பண்ணணும். அப்படி நீங்கள் 1.5 வருஷத்தில் கிளியர் பண்ணிடுவீங்க. ஆர்டிகல்ஷிப்க்கு இதெல்லாம் அந்த இன்ஸ்டியூட்டில் அகாடமியில் சொன்னது தான். இவங்க 1.5 வருஷத்தில் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா தே வில் பி புட்டிங் சம் கைண்ட் ஆஃப் பெனால்ட்டி, ஃபைன் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 80,000 90,000 ரீபே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த பேசிக்லி இருக்கிற பேலன்ஸ் செமிஸ்டர் ஃபீஸ். சார் பேசிக்லி இருக்க நெக்ஸ்ட் 1.5 years செமஸ்டர் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு பண்ணிட்டு வர தான் வெளில மாதிரி வரணும். இருக்கும். அண்ட் இயர்லி 80,000 ஃபீஸு. ஏன்னா நான் லைக் 95%நாலுமே வந்து நல்ல காலேஜஸில் உங்களுக்கு மெரிட் அவ்வளோ நல்ல மெரிட் இல்லைன்னு எனக்கே தெரியும்.
I know that was a big amount then. And ஓகே I just thought like எதுக்கு நம்ம ஓகே கிளியர் பண்ணிட போகிறோம். ஆனால் ரியாலிட்டியில் ஐ கிளியர் மை குரூப் 1 இட் செல்ஃப் இன் நவம்பர் 2017 தான் இன்டர் முடிச்சிங்க விச் வாஸ் 2.5 years ஆல்மோஸ்ட்ல 2.5 years ஆயிடுச்சு. அதுக்கு காலேஜே போயிருந்துருக்கலாம், ஒன்றும் பெருசாக பிரச்சனை வந்திருக்காது. ஓகே. ஆனால் உங்களுக்கு காலேஜ் போகணுங்கிற ஆசையே இல்லையா? லைக் ஏன்னா நிறைய இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லையா? பெருசாக நான் காலேஜ் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் தாட்டே வியூ இல்லை. எனக்கு யூ இல்லை. டிட் நாட் ஹேவ் எனி எனக்கு அந்த தாட் எனக்கு வரல. வந்ததில்ல. ஓகே காலேஜ் மிஸ் பண்ணேன் நான் அவ்வளோ அந்த அளவுக்கு எனக்கு அதில் வந்து எனக்கு பெருசாக எனக்கு என்றைக்குமே தோணுதில்லை. காலேஜ் போயிருந்தா போகலைன்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிருக்கலாமோன்னு தோணியிருக்கும். ஐ எம் சீயிங் பீப்புள் லைக் தட். அதுவும் நடக்குது. காலேஜ் போகலன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் ஓகே. கிராஸ் இஸ் ஆல்வேஸ் greener on the other அந்த அதர் சைடு. நமக்கு தெரியவே தெரியாது, என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. அதனால எனக்கு அது தோணல. ஓகே. கமிங் பேக் டு மே 2017. ஆமா. அந்த இடத்துல லைக் ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. என்னெல்லாம் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணணும்னு யோசிச்சிங்களா? லைக் ஃபர்ஸ்ட் குரூப் அடுத்தது எழுதுனீங்க, எழுதி போத் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? போத் குரூப்ஸ். இந்த தடவை ஒரு குரூப் எழுத போறேன் முடிவு பண்ணிட்டீங்க. எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எழுதி பார்க்கணும்னா முதல்ல எழுதணும் முதல்ல நம்ம கைப்பட எதையாவது எழுதணும், எழுதி பார்க்கணும். ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இருந்தது என்னன்னா, அப்போ ஒரு ப்ராக்டிஸ் மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க இன்ஸ்டியூட்ல. ஓல்ட் சிலபஸ் ஓடுது. ஓகே. அதை மட்டும் படிச்சா போதும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே. நீங்க என்ன பண்ணீங்க அப்போ? என்ன புக் யூஸ் பண்ணீங்க? ஸ்டடி மெட்டீரியல் மட்டும். ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்குவேன். ஓகே. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதில் இருக்க இல்லஸ்ட்ரேஷன் போடுவேன். எல்லாத்தையும் படிப்பேன். ஸ்டடி மெட்டீரியல், இல்லஸ்ட்ரேஷன், ப்ராக்டிஸ் மேனுவல் எத்தனையும் படிப்பேன். ஓகே. அத்தனையும் படிக்க வேண்டியது இல்லை, வெறும் ப்ராக்டிஸ் மேனுவல் மட்டும் போதுன்ற விஷயமே எனக்கு எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே. முதல்ல ப்ராக்டிஸ் மேனுவல், பைபிள் படிக்கிறோம், முடிச்சுட்டு டைம் இருந்தால் மற்றதை பார்த்துக்கலாம். ஓகே. அதுதான் நான் அது எக்ஸாம் அட்டன் பண்ணும்போதே தெரிஞ்சிடுச்சு, எல்லாமே ப்ராக்டிஸ் மேனுவலில் தான் கேட்குறாங்க அப்படின்னு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்பயும் இன்ஸ்டியூட்ல வந்து புக் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல தான் பேசிக்கலி இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் டெஸ்ட் அனாலிசிஸ் தான். ஆமா, அவ்வளவுதான் கேக்குறாங்க. ஆமா, அதுல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. அதாவது அதை போட்டுட்டு ஏதாச்சும் கான்செப்ட்ல பயம் இருந்தா நம்ம அடிஷனல் போட்டா போதும், அது அந்த பயத்தை கவர் பண்ணிக்கிறது. ஆமா, கரெக்ட். ஏன்னா நான் அகாடமி போயிருந்தேன்ல, அவங்க கொடுத்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராக்டிஸ் மேனுவல் மட்டும் படிச்சா போதும் என்கிட்ட. We are paying, I mean, like they are the one who should have told me, but they didn't. Okay. So அதுக்கப்புறம் நம்மளா பட்டு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் மேனுவல் தான் புக். பேசிக்கலி சோர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ பார்க்குறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் படிச்சா போதும், ஸ்டடி மெட்டீரியல் மட்டும்தான் மெயினா. ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல் போதும், இல்லஸ்ட்ரேஷன் டெஸ்ட் நாலேஜ். கரெக்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் மட்டும் ஃபுல்லாக போட்டு. ஓகே. அண்ட் அது தட் ஹெல்ப் மீ a lot. அது மட்டும் படிச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் வந்து போர்ஷன்ஸ் வந்து 1.5-3 months இருந்தது. 1.5 months 4 சப்ஜெக்ட் தானே. ஆமா, ஆல்ரெடி படிச்சாச்சு, எல்லாமே படிச்சது தான். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 வாரம் இல்லை 2 வாரம் கணக்கு. அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த சப்ஜெக்ட்ஸ் முடிக்கணும். சரியா ஞாபகம் இல்லை, பட் 1 வாரம் 2 வாரம் கணக்கு வச்சு போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி. ரிவிஷன்னா இப்போ கொஞ்சம் வரேன். எப்போ ரிசல்ட் வந்திருக்கும்? மே எக்ஸாமுக்கு ஜூலையா ஆகஸ்ட்ல வந்திருக்கும். கரெக்டா? ஜூலை எண்ட், ஆகஸ்ட்ல. இப்பதான் ரொம்ப சீக்கிரம் விடுறாங்க. ஜூலை எண்ட்ல வந்துச்சு. ஆகஸ்ட் ஜூலை கரெக்ட், ஜூலை மிட்ல வந்துச்சு. ஜூலை மிட் ஆர் எண்ட் இருக்கும். எண்ட் ஒரு 20 தேதிக்கு மேல. கரெக்டா? ஆகஸ்ட்ல இருந்து தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து 10 நாள்ல படிக்க உட்கார்ந்துட்டீங்க. அதுல இருந்து 1.5 மாசத்துக்கு படிக்கல, ஃபெயில் ஆயிட போறேன்னு தெரியும். ஆனால நமக்கு புக் எடுக்கணும்னு தோணல. சீரியஸ்னஸ் வரல. அது நார்மலா எல்லாரும் பண்றது. ஆனா நீங்க எக்ஸாம் ஹால்ல என்ன நினைச்சிருப்பீங்க? போறோம் 17 முடியுது, 18ஆம் தேதி புக் எடுத்து. ஆமா, அடுத்த நாளே உட்காரணும் அப்படின்னு 6 o'clock, நோ டூர், நோ ரெஸ்ட். ஆனா நான் டூர்லாம் எதுவும் போல, வீட்டில் தான் இருந்தேன், சும்மா தான் இருந்தேன். அந்த 2 மாசமும் வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணேன்னு தெரியல. ஓகே. அதுக்குள்ள இது ஓடிடி, இது ஐடிடி, ஓபி, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். இப்போ ஜிஎம்சிஎஸ் ஆயிடுச்சுல, அப்போ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அது அட்டெண்ட் பண்ணேன். 15 days அது ஒன்று அட்டெண்ட் பண்ணி முடிச்சேன். ஓகே. ஓரியன்டேஷன் மட்டும் முடிச்சேன். ஐடிடியை மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதை. ஓகே. லைக் உடனே ஃபினான்ஷியலாகவும் அடுத்தடுத்து 15K வாஸ் அ பிக் அமௌண்ட் ஈவன் தென். ஓகே. ஸோ நாட் நவ், முடிச்சுட்டு ஒரு குரூப் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சது தான். ஒரு குரூப் முடிச்சது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆர்டிகல்ஷிப் சேரலாங்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அட்வான்ஸ் ஐடிடி முடிக்கணும். ஓ, ஆர்டிகல்ஷிப் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஐடிடின்னு ஒன்று மறந்துட்டோம்ல. ஆமா, மறந்துட்டோம்.
ஆர்டிகல்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் எங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? அப்பதான் ஞாபகம் வருதா? அவ்வளோ இல்ல. ஆனா ஆர்டிகல்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணனும்னா ஐடிடி தேவை. ஓகே. சேரும்போது தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதனால அப்போ ஐடிடி ஜாயின் போயிட்டீங்க. பண்ணிட்டேன். அப்போ அவசரமா இப்போலாம் நிறைய ஆன்லைன் வந்துருச்சுங்க. அப்போலாம் ஆமா. சென்னை சென்டர்ல கிடைக்கிறதே கஷ்டம். ஆமா. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு குர்னூல் அங்கெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா. முன்னாடி அது கஷ்டம். இப்போ நிறைய பேட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஓபிஏ தாம்பரம் தான் பண்ணேன். சானிட்டோரியம் பிரான்ச்ல போய் பண்ணிட்டு வந்தேன். ஓபிஏ எனக்கு இதுல இன்ஸ்டிடியூட்ல கிடைக்கல. ஓகே. அட்வான்ஸ் ஐடிடியும் எனக்கு அங்கே கிடைக்கல. முடிக்கணும் அப்படின்னு சரி வெளியூர் எங்கன்னா போகலாமா என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் கிடச்சிருச்சு சென்னையில். அடுத்த பேட்ச் கிடச்சிருச்சு. கொஞ்சம் லேட்டாக கிடச்சிச்சு. ஒரு பேட்ச் விட்டு ஃபெப் மிட்ல கிடச்சிது. ஓகே. ஸோ ஃபெப் மிட்ல முடித்தேன். ஐடிடி முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 4 நாளில் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. I don't want to stay at home anymore because it's been almost 3 years. I have been staying at home. ஒன்றும் பண்ணல. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை. இன்னொரு குரூப் முடிச்சுட்டு சேர்றதா தான் பிளான் இருந்தது. ஓகே. நாட் ரெடி. அது இல்ல டைம் ஆயிடும். எனக்கு வயசாகுது. இது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகுது. ஓகே. ஸோ அந்த இதெல்லாம் வந்ததுனால ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதையும் நான் வந்து ஒரு குரூப் தான் கிளியர் பண்ணியிருந்தேன் இல்லையா. அண்ட் நாட் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ பிக் ஃபோர்ஸ் அப்போ நீங்கள் ரூல் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. டாப் 10 பிக் ஃபோர் அப்போ வந்துட்டு போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணாதான் உண்டு ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் டாப் 10 ஃபர்ம்ஸ். ஓகே. சேம் கேஸ். ஒரு குரூப் கிளியர் பண்ணியிருந்தா இங்கே எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அண்ட் கேட்டப்பவும் என்னோட சரௌண்டிங்கில் கேட்டப்பவும் நாட் நெசசரிலி மிட் ஃபார்ம்லேயே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அப்புறம் இஸ் இட் ஓகே கிளியர் பண்ண முடியுமான்னு ஐ saw a friend of mine who cleared ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணி she cleared as well. ஓகே. ஒரு மாசத்துல படிக்க முடியுமா குரூப் 2ன்னு கேட்டப்போ முடியும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் போய் பெருசாக தேடலை. இன்ஸ்டியூட்டில் போய் தேடி பார்த்தேன். ஒரு 2 ஃபார்ம் வந்துச்சு. ஓகே. அப்புறம் ஒரு ஃபார்ம் மயிலாப்பூரில் ஒரு ஃபார்மில் போய் சேர்ந்தேன். ஏன் சேர்ந்தீங்க? அங்கே வந்து ஸ்டைஃபன் வந்து மொத்தமே அந்த ஃபார்மில் 4 ஆர்டிகிள் தாங்க. ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். ஓகேயா. எங்கள் வீட்லேயும் வந்து கேட்டால் எதுக்கு இந்த ஃபார்ம், 6,500 ரூபா ஸ்டைஃபன் தரேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு குரூப் கிளியருக்கு 2 குரூப் முடிச்சா 7,000 ரூபான்னு சொன்னாங்க. 2018ல் வந்து இட்ஸ் வெரி பிக் அமௌண்ட். எனக்கு அப்போ வந்து 2,500 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும். 2,000 ரூபா 3,000 ரூபா தான் ஸ்டைஃபன். ரொம்ப கம்மி. 2 குரூப்பும் முடிச்சா 7,000 ரூபாய். அதுக்கப்புறம் 1,500 ஏதோ இன்க்ரீஸ் ஆகும் இயர்லி. யா. ஓகே. எனக்கு அந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் பார்த்து ஒரு ஆசை வந்துருச்சு. ஓகே. I didn't see any issue there. ஜாயின் பண்ண என்ன பிரச்சனை இருக்கு? ஓகே வண்டியில் போகலாம் வரலாம். ஃபர்மும் ஓகே அதான் இருக்கு, டீசெண்டாக இருக்கு, ஸ்டைஃபண்டும் இருக்கு. வை ஷுட் ஐ கீப் ஆன் சர்ச்சிங் அதர்ஸ்? நல்ல இடத்துல போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? எங்கே போனாலும் நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது தான் இருக்குது. ஐ ஸ்டில் பிலீவ் தட் பீப்புள் வில் சே நான் வெறும் ஆர்டிகல்ஷிப்பில் வெறும் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கஷ்டம் தெரியுமா? பிரிண்ட்ல என்ன இருக்குன்னு எடுத்து படிச்சு பார்க்கலாம். ஒரு காலம் மட்டும் தனி பேஜ்ல வந்தா எவ்வளோ அதை திருப்பி கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம். இன்னும் நீ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிச்சா வேண்டாம்னு சொல்ல போறாங்களா? கையில இருந்து புடுங்க போறாங்களா? அதுல இருந்து படிச்சு கத்துக்கலாம். எவ்வளோ அப்பீல் நோட்டீஸ் ரிப்ளைஸ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தட் ஆப்வியஸ்லி. அதுல ஒரு விஷயமே கிடையாது. எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லாமேலாம் கத்துக்க முடியாது. நோ ஒன்ஸ் கோனா லேர்ன் எவ்ரிதிங் இன் ஆர்டிகல்ஷிப் and we are not going to அது எதையுமே இந்த ஆர்டிகல்ஷிப்ல கத்துக்கிட்டது எதையுமே நான் இப்போ யூஸ் பண்றது 3 வருஷத்துல மொத்தமா கத்துக்க முடிஞ்சது இல்ல 2 வருஷத்துல மொத்தமா கத்துக்க முடிஞ்சதுன்னா அப்புறம் எதுக்கு ப்ரொஃபஷனே இருக்கு? ஆமா இருக்கு. போர் அடிச்சிராதா? நாட் லைக் நீங்க கத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அதனால நான் அது பெருசா ஸ்கோப்பும் நான் எதிர்பார்த்துட்டு போல. இட் வாஸ் ஃபைன். ஐ ஜாயின்ட் தேர். 40 நாள் தாங்க போனேன். ஃபர்ஸ்ட் அந்த மயிலாப்பூர் ஃபார்ம் 40 நாள் தானா? தினமும் அழுதுட்டு தாங்க வீட்டுக்கு வருவேன். ஏன் திட்டுவாங்க? ஓ அழுதுகிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் அந்த சில்லி மிஸ்டேக் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். ஓகே. உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப்பில் வந்து அது இன்னி வரைக்கும் புரியலையே எல்லா ஃபார்ம்லேயும் அது அவ்வளோ பெரிய விஷயமா பண்ணாங்கன்னு. ஓகே. அப்போ தான் மெயில் அனுப்புனா அட்டாச்மெண்ட் போடாமல் மெயில் அனுப்பிடுவேன். என்ன ஃபைலை சேவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் போடாமல் சேவ் பண்ணிடுவேன். இதுக்கெல்லாம் திட்டு சீனியர் கிட்ட இருந்தும் திட்டு வரும், பார்ட்னர் கிட்ட இருந்தும் திட்டு வரும். ஓகே. அண்ட் இட் வாஸ் லைக் ஐ ரிமெம்பர் அப்போ வந்து ஃபீமேல் ஆர்டிகல்ஸும் அங்கே இல்லை, நான் மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து இட் வாஸ் ஸோ ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக இருந்தது. யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு இல்லை, புது இடம். இட்ஸ் நாட் கெட்டிங். எனக்கு அது இன்னும் செட் ஆகலை. உங்களுக்கு என்னதான் சொல்லுங்களேன், நம்ம செட்டு கொஞ்சம் இருந்துருச்சுன்னா வெளியே வந்து சிரிச்சு பேசிட்டு விட்டுடலாம்.
அதுவும் இல்லை, டெய்லி அழுதுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் நான். ஓகே அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, கூர்க்குக்கு டூருக்கு போனோம் வீட்டில். ஓகே மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், எனக்கு பிடிக்கல. ஐ வாட் 2018 years old. அழ ஆரம்பிச்சிட்டேன் நான், எனக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கல அப்படின்ட்டு. ஓகே வீட்டிலம்மா தைய வேலையை விட்டுரு, நீ பார்த்துக்கலாம், ஓகே டெர்மினேஷன் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போயிட்டு நான் இந்த மாதிரி டெர்மினேஷன் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே அவரும் கொடுத்துட்டாங்க. நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க, ஆமாம் அவங்க கேட்டோடனே கொடுத்துட்டாங்க. ஓகே ஏன்னா இட்ஸ் லைக் இட்ஸ் பர்சனல், அவங்களுக்கும் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே போயிட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு அன்றைக்கி கழுத்தை போட்டு எடுத்துகிட்டு போமா அப்படின்ட்டாங்க. விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஓகே ஸோ அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணு, நாங்கள் பார்த்து சொல்கிறோம், பார்த்தது போதும் நாங்கள் பார்த்து சொல்கிறோம், வெயிட் பண்ணு அப்படின்னு தே டோல்ட் டு தேர் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஃபேமிலி, மாமா அவங்க தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகே நீ வந்து குரூப் 2 உட்காந்து படி, வீட்டில் உட்காந்து. திஸ் ஹேப்பன்ட் இன் ஏப்ரல், மார்ச் எண்ட், ஃபெப்ல ஜாயின் பண்ணி மார்ச்சில் டெர்மினேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏப்ரல் 1 மாதம் இருக்குது, குரூப் 2 படிக்கணும். ஓகே பட் படிக்கல, நல்லா ஞாபகம் இருக்குது, படிக்கல. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் ஐ டென்ட் கிவ் மை 100%. எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து சரியா படிக்கல அந்த அட்டெம்ப்ட்ல, எனக்கு தெரியும். மெய்தர் ஐ தாட் ஐ ஹாவ் 3 years, அது அந்த அந்த மைண்ட் செட் இருந்ததா, அதுவும் இருந்திருக்கும். அப்போ பார்த்துக்கலான்றதா என்னன்னு தெரியல, பட் ஐ டென்ட் கிவ் மை 100%. ஐ நோ. ஸோ தட்ஸ் கான், அது முடிஞ்சிடுச்சு, காலி. அடுத்து வந்து ஐ ஜாயின்ட் ஃபர்ம், ரெஃபர் பண்ணி, தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணி டெர்மினேஷன் வாங்கினவங்களெல்லாம் நிறைய இடத்துல சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ மிட் சைஸ்லலாம் டெர்மினேஷன் வாங்கினா சேர்த்துக்க மாட்டோம். இங்கே நான் 40 நாள் தாங்க போனது, டெர்மினேஷனாகவே சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அதனால டெர்மினேஷன் அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண ஃபார்மில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஐ ஜாயின் அகெயின் மிட் சைஸ் ஃபார்ம். 10 to 15 ஆர்டிகல்ஸ் இருந்தாங்க, 3 பார்ட்னர்ஸ். எங்கள் ஃபார்மில் எல்லாருமே டெர்மினேஷன். ஓ மை காட். எனக்கு தெரிஞ்சு யாரை கேட்டாலும் இங்கேருந்தோ டெர்மினேஷன் வாங்கிட்டு வந்தவங்க தான் அந்த ஃபார்மில் இருந்தாங்க. ஓகே லைக் ஸோ அகாமடேட்டிங். ஸோ அங்கே தான் நான் 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணேன். ஓகே என்ன மாதிரிலாம் அங்கே கிளைண்ட்ஸ் இருந்தாங்க? எனக்கு நான் எல்லாமே ஸ்டார்ட் ஆடிட் தான். ஓகே முக்கால்வாசி ஸ்டார்ட் ஆடிட் தான் இருக்கும். ஓகே அண்ட் ஸ்டார்ட் ஆடிட்டில் நான் எல்லாமே பார்த்தேன், எல்லா ட்ரஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருந்துச்சு. ஓகே தே வர் ஸோ குட். லைக் ஐ ரிமெம்பர் கன்கரண்ட் ஆடிட் ஆர் சம்திங் எடுத்துக்கலாமே அப்படின்னு. ஆமாம், எடுத்துக்கலாமேன்னு கேட்கும்போது போர் அடிக்கும், வேண்டான்னு பார்ட்னர் சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ வி ஹேட் ஒன்லி ஸ்டார்ட் ஆடிட். ஓகே சூப்பர். ஜிஎஸ்டி ரிட்டர்னும் ஃபைல் பண்ணலை. ஓஹோ, இண்டிவிஜுவல் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், 40 to 50 கிளைண்ட்ஸ் தான். அப்படியா? இண்டிவிஜுவல் டாக்ஸ் ஒன்லி கம்பெனி ஸ்டாச்சுட்டரி ஆடிட். ஆமாம், ஸ்டார்ட் ஆடிட் தான் இருந்தது. நான் ஆர்டிகல்ஷிப்பில் ரொம்ப நல்லா வாழ்ந்தேங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் எல்லாருமே ஆர்டிகல்ஷிப்பில் தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. நான் 8:30 மணிக்கு மேலே ஆஃபீஸில் இருந்ததே இல்லைங்க. சாயங்காலம் இருந்ததே இல்லை, பிஸி சீசனில் கூட இருந்தது இல்லை. ஓஹோ, சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க, சண்டேஸில் ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க. காலையில் 10:30 மணிக்கு போவோம், 1 மணிக்கு சாப்பிட வெளியே போயிடுவோம், 3 மணிக்கு வருவோம், மறுபடியும் 5 மணிக்கு கிளம்பி. அன்னைக்கு ஃபுல்லாக ரிவ்யூஸ் சொல்லியிருக்கலாமே. அதுக்கு ரிவ்யூஸ் மட்டும் இருக்கும், சண்டேஸில் ரிவ்யூஸ் மட்டும், பார்ட்னரோட ரிவ்யூஸ் இருக்கும். நான் கஷ்டமே படாத ஆர்டிகல்ஷிப்பில், ஹானஸ்ட்டாக விடியெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சதும் இல்லை. தே வர் ஸோ நைஸ் பீப்புள். திட்டுலாம் வாங்கினதில்லை ஆர்டிகல்ஷிப்பில். தப்பு பண்ணுவேன் தான், இங்கே பண்ண அதே தப்பெல்லாம் பண்ணுவேன், நடக்கும் தான். டோட்டல் மிஸ்டேக் வரும், கவனிக்க மாட்டேன் சில டைமில். ஒரு ஷீட் மட்டும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் டென் டு ஹேப்பன். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அழுதுகிட்டே வீட்டுக்கு வர அளவுக்குலாம் என்னை யாரும் அங்கே திட்டினது இல்லை. ஓகே, இட் வாஸ் குட் அண்ட் குட் எக்ஸ்போஷர் ஆஸ் வெல். ஓகே, இப்போ இன்னொன்று கேட்குறேன். நீங்கள் 3 வருஷம் ஃபுல் ஆர்டிகல்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு குரூப் 2 இருந்தது. நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி குரூப் 2 கிளியர் பண்ணலை. எக்ஸாம் முடிச்சோடனே உடனே சேர்ந்துட்டீங்க, கரெக்டாக? அதுக்கப்புறம் அடுத்த அந்த அட்டெம்ப்ட் ஃபாலோயிங். எவ்வளோ லீவ் கொடுத்தாங்க? எப்போலாம் லீவ் எடுத்தீங்க? லைக் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 1 மாதம் வழக்கமாக 1 மாதம் கேட்போம், 1 மாதம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 மாதம் டைம் கேட்டேன். ஓகே, எனக்கு ஹானஸ்ட்லி பர்சனலி ஐ ஆல்சோ தாட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம இன்டர்வியூ எழுதும்போது நம்ம சரியாக படிக்கல. ஓகே, தெரிஞ்சிருச்சு. அடுத்த அட்டெம்ப்ட் படித்தோம், பாஸ் ஆகிட்டோம். ஸோ நம்ம படித்தா பாஸ் பண்ணிடுவோம்ல. நமக்கு அவ்வளோதானே பிரச்சனை. மற்றவங்களாம் சொல்லுவாங்க எவ்வளோ படித்தாலும் பாஸ் ஆகல, எவ்வளோ எழுதினாலும் பாஸ் ஆகல. அதெல்லாம் அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம படித்தா படிச்சாட்டம் பாஸ் ஆகிட்டேன், படிக்காத நான் பாஸ் பண்ணல. ஓகே, இப்போ
பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம், திமிரு. திமிருனே வச்சுக்கலாம். ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த திமிரோடையே தான் அடுத்த அட்டெம்ப்ட்டும் படித்தேன். ஃபெயிலு. ஓகே. இது எந்த அட்டெம்ப்ட்? நவம்பர் 18. ஓகே. ஃபெயிலு. குரூப் 2. கொஞ்சம் பயம் உள்ள தட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது. ஓகே. அடுத்த அட்டெம்ப்ட்டும் இல்லை, இந்த அட்டெம்ப்ட் எப்படினாலும் பாஸ் பண்ணிடணும். மே 19. மே 19 கிளியர் பண்ணுறோம். நவம்பர் 18 நல்லா தான் படிச்சீங்கல்ல? ஆனால் கொஞ்சம் திமிரோட தான் படித்தேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஐ ஸ்டடிட், பட் அந்த அளவுக்கு ஒன்றும் எவ்வளோ ஹார்ட் ஃபீல் அண்ட் ஆச்சு சோல் ஞாபகம் போட்டு இருக்கா? படிக்கல. சம் 150 நோ எடுத்தேன். 150 எடுத்தா பாஸ் 150 இல்லை, சாரி. எடுத்தா பாஸ். நான் வந்து இது ஃபைனல் பக்கத்துலேயே இருக்கேன். 300 மார்க்குக்கு சம் 100க்கு மேலே எடுத்தேன். ஓகே. ஓகே. ஸோ அக்ரிகேட் தான் பிரச்சனையா இல்லை? 120 அந்த மாதிரி ஏதோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். அக்ரிகேட் தான் ப்ராப்ளம் இல்லை? ஆமாம். ஏன்னா அது அப்போ வந்துட்டு ஓல்ட் சிலபஸ் குரூப் 2 வந்துட்டு 3 பேப்பர், அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸ், அட்வான்ஸ் ஆடிட், அக்கவுண்டிங், ஐடிஎஸ்எம். ஆடிட் ஐடிஎஸ்எம்லேருந்து அக்ரிகேட் வராது. ஆஹா. அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸில் தான் அக்ரிகேட் எடுக்கணும் வாங்கணும். அப்படின்றது தான் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த அட்டெம்ப்ட் நவம்பர் 18னும் சரியாக எழுதலை. பயம் Okay. வந்துருச்சு, படிக்கலாம். ஓகே. அடுத்த அட்டெம்ப்ட் பண்ணால் அப்போ தான் வந்து படித்து பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நல்லா தான் படித்தேன். ஓகே. அட்வான்ஸ் அக்கௌண்ட்லேயும் இதுலேயும் 50-50. அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கில் ஆடிட்டிங்கில் 50-50. 50-50. ஐடிஎஸ்எம்ல ஃபெயிலு. மே 18 29 இல்ல, மே 19. மே 19. ஓகே. என்னன்னா ஐடிஎஸ்எம் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். இந்த ஐடிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம், காப்பி பேஸ்ட். எனக்கு ஆன்சர்லாம் தெரியுது, இதுக்கு எந்த இதான். கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு தெரியல எக்ஸாமுக்கு போனால். ஓகே. எனக்கு அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 30 மார்க்ஸ் எம்சிக்யூ வேற கொண்டு வந்தாங்க. 19ல தான், மே மே 19. ஓகே. அது வரைக்கும் எனக்கு அந்த பயமும் இருந்தது எம்சிக்யூ எப்படி இருக்கும். பட் எம்சிக்யூ வாஸ் ஈஸி, மேனேஜபிளாக இருந்துச்சு. ஓகே. அட்வான்ஸ் எனக்கு ஐடிஎஸ்எம்ல மட்டும்தான் ஃபெயில் அந்த அட்டெம்ப்ட். 29 ஏதோ எடுத்தேன். ஓகே. ஐ நோ த ஆன்சர்ஸ் டூட், பட் எனக்கு எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எதுன்னு தெரியல இப்போ வரைக்கும். ஆனால் எஸ்எம்முக்கும் சரி, ஆடிட்டிங் கூட இந்த பிரச்சனை வரும். ஆடிட்டிங்ல கூட இந்த பிரச்சனை வரும். கொஸ்டின் தெரியும், ஆன்சர் தெரியும், இந்த ஆனா எந்த கொஸ்டினுக்கு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஆன்சர் தெரியல. தெரியாது. ஓகே. போயிடுச்சு. மே 19 இது. அதுதான் நடந்துச்சு. ஓகே. அடுத்த வாட்டி கொஸ்டினோட சேர்த்து படிக்கிறோம். இந்த பிரச்சனை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம கொஸ்டினோட சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அட்டெம்ப்ட்ல நல்லா படிக்கிறேன். ஆனால் பை திஸ் டைம் ஐம் ஆல்ரெடி சீனியர். ஓகே. ஏன்னா இந்த பை நவம்பர் 19 2 வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சு. ஸோ செகண்ட் இயர் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறேன். ஓகே. நவம்பர் 19ம் டாக்ஸ் ஆடிட் டேட்டும் கிளாஸ் ஆகும். கிளாஸ் ஆகுது. ஒரு மாதம் லீவு. ஆனால் நடுவில் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்துட்டு இது அந்த கடைசி 1 லீவ்ல, மந்த்லயும். லீவ் டைமில். ஏன் எக்ஸ்டெண்ட் ஆச்சோ? கரெக்ட், எக்ஸ்டெண்ட் ஆச்சுல. ஆமாம், எக்ஸ்டெண்ட் ஆச்சு. டெட்லைன் நவம்பர்ல எக்ஸாம், அக்டோபர் அக்டோபர்ல 31 தான் டெட்லைன். டியூ டேட். ஸோ அக்டோபர்ல நடுவில் நான் போயிட்டு வந்தேன் 2-3 வாட்டி. ஓகே. அக்டோபர் 31 வரைக்கும் டெட்லைன் இருந்தது. கரெக்ட். ஆமாம், ஆனால் நான் பாஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஓகே. I didn't expect I'll lose that attempt because எப்படி போச்சு? லைக் அக்ரிகேட்ல. அக்ரிகேட்டா? ஆமா, 10 மார்க். I got 140 in that attempt. ஓகே. 140 எடுத்தேன். எவ்வளோ கடுப்பா இருந்துச்சு. ஒரு வாட்டி போன வாட்டி அக்ரிகேட், ஆனா போன வாட்டி ஐடிஎஸ்எம்ல போயிடுச்சு. நவம்பர் 19 அக்ரிகேட்டுங்கும் போது எவ்வளோ கடுப்பா ரொம்ப கடுப்பா இருந்தது. ஜஸ்ட் 10 மார்க்ஸ் எடுத்துருந்தா முடிஞ்சு போயிருக்குமேன்னு இருந்துச்சு. அந்த டைம்ல வீட்ல பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. டிகிரி கூட முடிக்கல, டிகிரி முடிச்சிருந்தேன். ஆமா, அப்போ உங்களுக்கு வந்துட்டு பை இது வந்து நீங்க 4 இயர்ஸ் ஆச்சு. ஒரு 3 மாசம் விட்டா 4 இயர்ஸ் ஆச்சுல, லைக் 12th முடிச்சு. ஆமா இல்ல? ஓகே. அந்த இடத்துல அங்கதான் அது 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓகே. 12th முடிச்சு 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் ஒரு குரூப் கூட கிளியர் பண்ணல. ஒரு குரூப் தான் கிளியர் ஆமா, பண்ணிருக்கீங்க. ஒரு குரூப் தான் கிளியர் பண்ணிருக்கேன். இன்டர் கூட பாஸ் பண்ணல. வெறும் பேசிக்கலி இன்டர் முடிக்கலனா டிகிரி கூட இல்ல, +2 தான் லிட்டரலி. ஓகே. பேசிக் டிகிரி. ஆனா அது அந்த தப்பு பண்ணாம பிகாம் இது பிகாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில யூனிவர்சிட்டி போட்டுட்டேன். போட்டீங்க. ஓகே. அப்புறம் அந்த பயம் டென்ஷன் வந்துருச்சு. அடுத்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே. டிசம்பர் 21ல எனக்கு ஃபைனல் அட்டெம்ப்ட் வருது. ஐ நீட் அட்லீஸ்ட் an year to prepare for that. எனக்கு ஃபைனல் அட்டெம்ப்ட் வைக்க முடியாது. ஓகே. மேல வந்து மே 2020ல கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு ஒரு எப்போலேருந்து லீவ் வாங்கினீங்க? 45 நாள் லீவ் வாங்கினேன். அதாவது மார்ச் 15லேருந்து கிட்டத்தட்ட லீவ் வாங்கினேன். இருங்க, மார்ச் 15லேருந்து எங்கே லீவ் வாங்கியிருப்பீங்க? மார்ச் 17 அதான் லீவை வாங்கிட்டு வந்தேன். லீவை வாங்கிட்டு வந்தேன் லாக்டவுனு. எப்போ அதான் வாங்கி 2 நாளா இல்லை எப்படி லாக்டவுன்? 2-3 அதான் வாங்கினதுக்கு அப்புறம் தான். நான் லீவ்ல இருக்கும்போது லீவ்ல இருந்து லீவ்ல வந்து வந்ததுக்கு ஒரு அப்புறம் 3 தான் நாள் 4 நாள்ல லாக்டவுன். ஞாபகம் இருக்கு. ஓகே. எனக்கு அது மட்டும் ஞாபகம் ஓகே. இருக்கு.
ஆனால் நான் படித்தேன் அப்பயும். இது அந்த லாக்டவுன் போது படிச்சுட்டு இருந்தீங்களா? படிச்சுட்டு தான் இருந்தேன். இது மார்ச் 17லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்கள் சென்னையில் தானே? சென்னையில் தான் இருந்தேன். எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலியோட தான் இருந்தேன். பயங்கர அப்போல்லாம் பிரச்சனையாக இருந்ததுல கோவிட் போது, லைக் ஆமாம், ரொம்ப ஃபர்ஸ்ட் 20 பிரச்சனையாக டேஸ் இருந்தது. சென்னையில். அண்ட் எனக்கு ஒரு பிரச்சனை பெருசாக இருந்தது என்னென்னா, அம்மா வந்து ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஓகே டெய்லர். ஸோ ஓகே ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஷாப். ஓகே கடை இல்லை உங்களுக்கு. ஓகே அண்ட் ஷி வாஸ் கெட்டிங் வீக்லி வேஜஸ். Okay. டெய்லராக இருந்தாங்க, வீக்லி வேஜஸ். ஓகே கடை லைக் பீஸ் ரேட்டு தானே. ஓகே கடை இல்லை, வீட்டில் ஏர்னிங் இல்லை, ஓகே ஃபினான்ஷியலாக ஒரு ஓகே ஸ்ட்ரக் ஆச்சு. அப்போ என்ன Okay. பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. அண்ட் யூ டென் டு மேக் இட் அபவுட் யுவர் செல்ஃப். இல்லை நம்ம முன்னாடியே பாஸ் ஆயிருந்தா ஆயிருந்தா பிரச்சனை இல்லை. நான் இந்த வாட்டி என்னன்னா, அந்த லீவ் எடுக்காதவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபுல் ஸ்டைஃபன் போட்டாங்க அந்த டைமில். லீவில் இருந்தவங்களுக்குலாம் ஸ்டைஃபன் போடலை. ஓ மை காட். ஸோ ஓகே சிக்கிங் அந்த காசு வந்திருந்தா ஐ எம் கெட்டிங் சம் 7,500 சம்திங். தென் இருந்திருந்தா இட் would have been fine, right? ஓகே ஸோ ஐ மேட் இட் அபவுட் மை செல்ஃப். ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த அட்டெம்ப்ட் கிளியர் ஆகி அவனும் போஸ்ட்போன் பண்ணேன். எப்போ அந்த அட்டெம்ப்ட் வந்துட்டு ஒரு வாரத்திலே லைக் தே கால்ட் இட் ஆஃப்ல மே 2020 ஜூலைக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க. ஜூலைல மேலேருந்து எப்போ ஜூனுக்கு பண்ணாங்க, ஜூன்லேருந்து மறுபடியும் ஜூலைக்கு பண்ணாங்க. ஜூலை எப்போ ஃபர்ஸ்ட் மேல இருந்து போஸ்ட்போன் பண்ணாங்க? அது சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே ஞாபகம் இல்லை. பட் மேலேருந்து ஜூனுக்கு பண்ணாங்க, அப்புறம் ஜூன்லேருந்து ஜூலைக்கு போஸ்ட்போன் ஜூலைக்கு பண்ணாங்க. ஓகே ஜூலைக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்புறம் ஜூலைலையும் நடக்கலை. ஜூலைல டிசம்பர் வரைக்கும் நான் டிசம்பர் தள்ளினாங்க. 1 year ஆயிடுச்சு. ஐ நீட் டு கிளியர் லைக் another 6 monthsல எனக்கு ஃபைனல் அட்டெம்ப்ட். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே நவம்பர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து அப்போ அந்த ஆப்ட் அவுட் ஆப்ஷனும் ஒன்று கொடுத்தாங்க. ஆமாம்மா நவம்பர் 2020 ஜான் 21. ஜான் 21. நான் ஆப்ட் அவுட்லாம் பண்ணுறதா இல்லை. ஐ வாண்ட் டு கிளியர் இட் as soon as possible. ஐ எம் நாட் ரெடி டு டூ த ஆப்ட் அவுட் பண்ணுறதா நான் இல்லை. அதனால சரி ஓகே நான் போய் எக்ஸாமில் உட்காந்தேன். ஓகே அக்கௌண்ட்ஸு வழக்கம் போல் அட்வான்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் 1 வருஷமா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் பேப்பர். ஐ ஃப்ரீக்ட் அவுட். ஓ மை காட். ஒன்றுமே ஃப்ரீக் அவுட்னா என்னாச்சு? நான் வந்து திடீர்னு வாட்ச் எடுத்துகிட்டு போகல. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே வாட்ச் நான் மறந்ததே இல்லை. வாட்ச் எடுத்துகிட்டு போகல. ஓகே ஐ எம் லைக் செகண்ட் சம் ஆர் சம்திங் அண்ட் ஆல்ரெடி ஐ ஜஸ்ட் ஹாவ் 1 more hour. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஏதோ திருப்பி ஒரே சம் போட்டிருக்கேன். டைம் நான் பார்க்கல, வாட்ச் Okay. எடுத்துகிட்டு போகல, லேட் ஆயிடுச்சு. 1.5 Okay. hours ஆயிடுச்சு. முதல் 2 சம்மில் தான் ஏதோ இருக்கேன். ஓகே டென்ஷன் ஆயிடுச்சு. போச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. அண்ட் பை த டைம் வீட்டில் ஆல்ரெடி நான் 21ல இருக்கேன். 5 years ஆயிடுச்சு கிளியர் பண்ணி. ஓகே எங்கூட படித்த பசங்களாம் 50,000 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா பிகாம் படிச்சிருந்தாலே 2 வருஷம் 2 People are getting ப்ரமோஷன் good வந்து money இல்லை. அண்ட் எங்கள் வீட்லேயும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அண்ட் எங்கள் அப்பா ஒரு பக்கம் யூபிஎஸ்சி படி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. யூபிஎஸ்சி படி இல்லை இதையே முடிக்க முடியல, ஒன்றுன்னா முடிப்போன்னு. அப்புறம் எம்காம் போடு அப்படின்னாங்க. ஓகே அது போடலான்னு முடிவு பண்ணேன், பட் போடல. ஸோ அது பிரச்சனையாச்சு. ஐ ஃப்ரீக்ட் அவுட் டு பி ஹானஸ்ட். ரொம்ப Okay. டென்ஷன் ஆகிட்டேன். அப்படியே பேப்பரை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எழுதலை, வெறும் பேப்பரை மட்டும் கொடுத்துட்டு ஓ எழுதவே இல்லை. எழுதவே இல்லை. எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுனோடனே நான் அதுக்கப்புறம் என்னால் ஐ couldn't pull myself together and write it. I got tensed. ஓகே விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஐ ஆப்டட் அவுட். அந்த ஆப்ட் அவுட் பண்ணதுல பாதி பேர் வந்துட்டு ஏன் ஆப்ட் அவுட் பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது அவுட் அவுட் சேயிங் ஃபீவர் கோல்ட். கோவிட் சிம்டம்ஸ் இருக்கு. ஓகே சிம்டம்ஸ் எல்லாருக்கும் தான் இருந்தது. சரி இது நார்மல் ரீசன்ஸ் தான், ஸ்ட்ரெஸ் அதனால ஐசிஐலாம் இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை. அது ஆப்ட் அவுட் பண்ணிட்டு ஓகே அதான் பேசிக்கலி என்னன்னா ஆப்ட் அவுட்டுக்கு வந்துட்டு நம்ம ரீசன் சொல்லணும் கரெக்டாக. அப்போது அந்த ரீசன் மட்டும் யூ டோன்ட் நீட் எனி ப்ரூஃப் ஆர் எனிதிங். லிட்ரலி ஃபீவர்னு போட்டு நம்ம செல்ஃப் அக்னாலஜ். கோவிட் சிம்டம்ஸ்னு அது ஃபீவர் கூட இல்லை, சிம்டம்ஸ் காஃப் கோல்டு இருந்தாலே சிம்டம்ஸ். ஏன்னா இட் வாஸ் ஆக்சுவலி நாட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்போது. ஆமாம் ட்விட்டர்லாம் பயங்கர இதுக்கு பேக்லாஷ் பண்ணி தேவையில்லாமல் அத்தனை போராட்டம்லேருந்து எல்லாம் பண்ணாங்க. பட் தி ஸ்டில் கண்டக்டட். அதுக்கு எழுத முடிஞ்சா வேணா எழுதிக்கோங்கிறப்பல ஆப்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ ஜான் அப்போது வந்து எனக்கு மிச்சம் இருந்ததே 50 நாள் லீவ் தான். மொத்தமாக எடுத்துட்டேன். வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமாக லீவ் எடுத்துட்டேன். ஓகே டிசம்பர் மிடில் எக்ஸாம் நடந்ததா. ஓகே ஃபெப் 2nd மறுபடியும் எக்ஸாம் நடக்குது. ஓகே ஃபெப்ல தான் நடந்துச்சு. ஜான்னு சொன்னாங்க. எனக்கு குரூப் 2 குரூப் 1 ஆரம்பிச்சிருக்கும், ஜான்ல ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபெப்ல தான் நடந்துச்சு. மொத்தமாக லீவு 50 days. ஓகே இருக்கிற பேலன்ஸ் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆல் இன். ஆமாம் எல்லாம் ஆல் இன். ஓகே சாட் ஐ ஸ்டடிட் ஐ கிளியர் தட் அட்டெம்ப்ட். ஓகே திஸ் இஸ் இட். இது ஒன்று தான்.
அந்த இல்லைன்னா ஆனால் அவ்வளோதான். நெக்ஸ்ட் 9 months ஆனால் கொடூரமான. ஆமாம். ஏன்னா நீங்கள் அக்ரிகேட் 140 10 மார்க் யா 10 வெறும் மார்க் 2 கொஸ்டின் 2 கொஸ்டின் போட்டிருந்தாங்கன்னா ஆமா. வந்திருக்கும். 9 10 மார்க் எடுத்து கிளியர் பண்ணியிருந்தோம்னா முடிஞ்சு Okay. போச்சு. எனக்கு அது 1 இயர் தள்ளி போயிடுச்சு. இட் வாஸ் அந்த 1 இயர் ஆனால் பயங்கர கொடூரம். லைக் நாட் ஜஸ்ட் அகாடமிக்லி, ஆமா கை கேட்டினது வாய் கேட்டல ஆமா 140. பட் But ஃபினான்ஷியலாவும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அண்ட் கோவிட் போது பயங்கர பேரனோயா தான், அன்சர்டனிட்டியோட. அதேதான், அதுவும் அந்த பயமும் இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல. அது என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? லைக் மேல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் ஏப்ரல்ல உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை, மே எக்ஸாம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன நடந்தது? லைக் ஏப்ரல்ல ஆஃபீஸ் போனீங்களா என்ன? ஆஃபீஸில் நடுவில் லைக் கொஞ்சம் ஆஃபீஸ் போனேன், ரொம்ப போல. ஓகே ஏன்னா என் ஆஃபீஸில் எல்லாருமே அவுட் ஸ்டேஷனு, ஓகே. என்னை தவிர. ஓ 15 பேர்ல நீங்க மட்டும் தான் சென்னை, சென்னை பாக்கி நான் எல்லாருமே மட்டும்தான். அதனால நான் மட்டும்தான் ஆஃபீஸே போனேன். பார்ட்னர், 3 பார்ட்னர், ஒரே ஒரு ஒரே ஆர்டிகல். ஒரு ஆள், அவ்வளோதான். நான் Okay. மட்டும் தான் போனேன். பட் மேனேஜபிளாக தான் இருந்தது. ஓகே. லீவ் கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பெருசாக பிரச்சனை. எப்போலேருந்து லீவ் எடுத்தீங்க? லைக் நவம்பர் 2020க்கு? அதான் உங்களுக்கு நான் அக்டோபர்லேருந்து லீவ் எடுத்தேன். அக்டோபர் தான். டாக்ஸ் ஆடிட்டும் கிடையாதுல்ல, அப்போ டாக்ஸ் ஆடிட் இதுவே இருக்காது, டெட்லைனே ஆமா. இருக்காது. அக்டோபர் மட்டும் தான் லீவ் எடுத்தேன். ஆகஸ்ட் செப்டம்பர் ஆஃபீஸ் போயிட்டு அக்டோபர் Okay. மட்டும் தான் லீவ் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஜூலையும் போல, ஜூன் ஜூலை ஆமாம், மே போல அது போல. வரைக்கும் போல இல்லையா. ஸோ அதனால கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீவ் வேணும்னு சொன்னோடனே இந்த மாதிரி ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். உள்ள அலோவ் பண்ணல, அதனால ஏதோ சொன்னேன், ஞாபகம் இல்லை சரியா. ஆப்ட் அவுட் Okay. பண்ணிட்டேன். எனக்கு லீவ் கொடுங்க, என்ன கொடுத்துட்டாங்க. சரி எடுத்துக்கோப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே. ஏன்னா யாருமே ஆனால் அந்த டைமில் ஊருக்கும் வரல திருப்பி. அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட ஃபர்மில் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஒன் குரூப் கிளியர்ட் பீப்புள் ஓகே. அண்ட் மெனி ஆஃப் தேம் ஆப்டட் அவுட். ஓகே. ஸோ அவங்களால எதுவும் பேசிக்க முடியல. அவுட் ஸ்டேஷனில் இருக்கவங்களெல்லாம் வானாலும் வரமாட்டாங்க. என்ன பண்ண முடியும்? கோவிட் எங்க வீடு கிடைக்கும், அதனால சாப்பாடு. பிரச்சனை இருந்தது. இப்போ எனக்கு மட்டும் உங்களோட ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலை. அந்த செட் ஓகே எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. நான் அந்த அட்டம் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. Jan 21 யூ கிளியர்ட். எஸ், ஐ கிளியர். ஓகே. அண்ட் ஐ கிளியர்ட் அண்ட் ஐ தாட் ஒரு விஷயம் தான், டிசம்பர் 21 ஒரு அட்டெம்ப்ட், ஒரே அட்டெம்ப்ட். நோ பேக்லாக்ஸ், என்ன நடக்குது, எப்படி கிளியர் பண்ணுறோம், எதனா பண்ணி 8 மாதம் 9 மாதம் இருந்துச்சு. அப்போது ஓகே. ஃபெப்ரவரிலே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. மார்ச்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரிசல்ட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல. ஓ நீங்க எக்ஸாம் எழுதிட்டே ஃபைனலுக்கு? ஃபைனலுக்கு ஏன்னா ப்ரிப்பேர் 8 மாசம் தான் இருக்கு. வி ஆல்ரெடி லாஸ்ட் 4 months. அந்த 1 இயர் உங்க டாலில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். என்னோட ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சது வந்து ஜூன் 21. ஓகே. நடுவில் வந்து மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க 2020. 2021 ஸோ லாக்டவுன். அது எனக்கு வாட்டமாக போச்சு. அப்போ ஓகே. நான் படிக்க வீட்டில் உட்காந்து ஆரம்பிச்சிட்டீங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஐடிடி. இந்த தடவை லாக்டவுனுக்கு ப்ரிப்பேர்டு. ஏற்கனவே போன அட்டெம்ப்ட்டுக்கு ஆமாம் லாக்டவுன் பார்த்தாச்சுன்ட்டு ஆமாம், இந்த வாட்டி fully prepared. லாக்டவுன். Okay. அதனால படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஜூன் 21 அட்டெம்ப்ட் இருந்தது. ஜூலைக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் நான் Okay. அட்டெம்ப்ட் கொடுக்கல. பிகாஸ் ஐ தாட் ஐ வாசன்ட் எலிஜிபிள் ஃபார் தட். பட் ஜூலை 21க்கா? ஆமாம், ஓகே. எலிஜிபிள் இல்லை. ஏன்னா சிஏ அப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சம் ரூல் லைக் இன்டர் கிளியர் பண்ணி 6 months இருக்கணும். 8 months என்னமோ இருக்கணும் இல்லை? 4-5 months ஸ்டடி டேர்ம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த அட்டெம்ப்டில் நான் மேலே எக்ஸாம்னு நினச்சிட்டு ரெஜிஸ்டரே பண்ணல. அப்புறம் அந்த Okay. அட்டெம்ப்ட் ஜூலை ஜூலைக்கு ஆனதுனால தள்ளினாங்க. ஆக்சுவலாக நான் அதுக்கு எலிஜிபிள் எலிஜிபிள். ஓகே. ஆயிருப்பேன். எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தீங்களா என்ன? இல்லை, எனக்கு ஃபெப்ரவரி தெரியும் எழுத முடியாதுன்னு. அதனால So, okay. டிசம்பர்னு தான் முடிவு பண்ணியாச்சு. ஓகே. 2 குரூப் எழுதுறோம், கிளியர் 2 குரூப் பண்ணும். 8 பேப்பர். ஆமாம். ஓகே. அண்ட் ஆல்ரெடி நம்ம கிளாஸுக்கெலாம் போய் பட்டாச்சு. ஓகே. அண்ட் ஃபுல் ஃபைனல் செல்ஃப் ஸ்டடியா? ஆமாம், நான் கிளாஸ் வந்து ஒரு 2-3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் வேண்டாம். ஓகே. ஏன்னா தியரிக்கெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ எஃப்ஆர் எஸ்எஃப்எம் எஸ்எஃப்எம் ஆமாம், எஃப்ஆர் எஸ்எஃப்எம் மட்டும்தான் தேவைப்படும். மட்டும்தான் பண்ணீங்க? ஓகே. ஆமாம், ஐடிடியும் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா ஐடிடி இன்டர்வியூவில் ரொம்ப நல்லா எடுத்தாங்க. ஸோ ஐ தாட் Okay. சாதி ஃபேக்கல்ட்டிக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம், இட் வில் பி ஈஸி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஐடிடி 3 தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, எனக்கு கவனிக்க வராது ரொம்ப நேரம். அட்டென்ஷன் ஸ்பேன். ஆமாம், ஓகே. அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. அந்த சில்லி மிஸ்டேக்லாம் கூட இட்ஸ் பார்ட் ஆஃப் தட் தான். ஓகே. ஸோ அதனால கிளாஸ்ன்னு எடுத்தால் எனக்கு கஷ்டம். படிக்கும் போது படிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. தியரி இஸ் ஃபைன் பை மீ. ஓகே. அதான் சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே. 2-3 பிரச்சனை ஆச்சு. அந்த டைமில் டெஸ்ட் சீரிஸ் ரிஜிஸ்டர் பண்ணேன். மென்டர்ஷிப்புக்கு காசு கட்டினேன். மென்டார்ஷிப்னா என்ன? அந்த ஃபோன் கால். ஆமாம், இதுதானே? என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போட்டு தருவாங்க அப்படின்னு Okay. சொல்லிட்டு
தமிழ் ஆள் தான். ஷீ இஸ் இன் சம் ரிமோட் ஏரியா. ஷீ ஜஸ்ட் Okay. கிளியர்ட். ஸோ ஐ காட் என்ரோல்டு வித் ஹர். அவங்க அப்போ தான் ஃபைனலுக்கு இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. ஓகே பட் பரவாயில்ல, எனக்கும் அப்போ ஃபினான்ஷியலாக அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஓகே ஸோ ஐ என்ரோல் வித் ஹர். ஷீ வாஸ் சப்போர்ட்டிவ். ஓகே திடீர்னு கடைசியில் 3 மாதம் ஃபோனே எடுக்கல அவங்க, ஏன் தெரியல. ஓ அப்படியே போச்சு அது. Okay. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே அண்ட் ஐ ஸ்டடிட். ஓகே நல்லா தான் படித்தேன். ஆனாலும் டைம் வாசன்ட் எனஃப் டு பி ஹானஸ்ட். டிசம்பர் 21க்கு யூ ஸ்டார்டட் இன் மார்ச்ல. மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஆனால் நடுவில் அட்வான்ஸ் ஐடிடி ஜிஎம்சிஎஸ் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ 1 month காலி ஆல்மோஸ்ட். அதுலேயே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ ரிமெம்பர் ஆர்டிகல்ஷிப்பும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஃபார் ஆர்டிகல்ஷிப். ஓகே யூ காட் லீவ் வேறல்ல ஃப்ரம் Leave. எப்போலேருந்து லீவ் கிடைச்சது? ஃபெப்போட எனக்கு லீவு ஆர்டிகல்ஷிப் வரா? இல்லை ஆர்டிகல்ஷிப் ஜூனில் முடிஞ்சிச்சு. ஓகே மார்ச் ஏப்ரல் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் நான். ஓகே ஏப்ரலுக்கு அப்புறம் தான் மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க இல்லையா. கரெக்ட் லாக்டவுன் வந்துருச்சு. ம், ஸோ உங்களுக்கு லீவ் தேவைப்படல. லீவ் தேவைப்படல. கரெக்ட். அந்த Okay. மார்ச் ஏப்ரல்லாம் ஆஃபீஸ் போனேன், ஞாபகம் இருக்கு. மார்ச் ஏப்ரல்லாம் ஆஃபீஸ் போனோம். Okay. அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஓகே ஆர்டிக்கல் இதுவும் இருந்துச்சு. அட்வான்ஸ் ஐடிடி ஜிஎம்சிஎஸும் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ஜூனுக்கு அப்புறம் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே கிளாஸ் எதுவுமே போகல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் கூட போகல. எஸ்எஃப்எம் போனேன். எஸ்எஃப்எம் எம்டியில் போனேன். ஆ Okay, எஸ்எஃப்எம் okay. போனேன். ஆ. அங்கே வந்துட்டு ஆனால் சரி அதுதான் இது இந்த 2020 தானே இது 2021க்கா? 2021க்கு போனேன். ஆனால் நான் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எஸ்எஃப்எம் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். பிகாஸ் Okay. பீப்புள் வேர் புஷிங் போன்னு எல்லாருமே சுற்றி இருந்தவங்க சொன்னாங்க. அதனால கிளியர் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஓகே போ ஸோ எப்போ போனீங்க லைக் எஸ்எஃப் போனது? 2019 டிசம்பரில் ஜாயின் பண்ணேன். ஓகே இதுதான் கடைசி அட்டெம்ப்ட் இன் தட். ஆமாம். ஏன்னா பாதியில் நானும் அதே அகாடமி லாக்டவுன் போயிருந்தேன். போட்டாங்க. அதே எஸ்எஃப்எம்முக்கு போயிருந்தேன். லைக் 3 லெசன் மட்டும் முடிக்கல கரெக்டா? ஆமாம் அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. கரெக்ட். எம்என்டே 3 லெசன் 3 முடிக்கல. லெசன் மட்டும் முடிக்கல. ஆமா அதனால எஸ்எஃப்எம் அப்போ அது போனதே சூப்பரா போதும். இருந்திருக்கும். ஆமா அதே போதும். அது மட்டும் தான் எஸ்எஃப்எம் மட்டும் தான் போன, வேறு எதுவும் கிளாஸஸ் Okay. போகல. ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு எஃப்ஆருக்கு வீடியோ கிளாஸஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனை Okay. இல்லைன்னு பிளான் பண்ணேன். எஃப்ஆர் வந்து எனக்கு வந்து அகெயின் ஃபினான்ஷியலாகவும் ஐ வாஸ் பிளானிங் டு கோ ஃபார் சம்திங் சீப்பர். ஓகே ஸோ அது வந்து இட் டிடன்ட் ஒர்க் அவுட். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அந்த கிளாஸஸ் வந்து. எஃப்ஆர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அது எனக்கு பார்க்குறதுக்கும் பொறுமை இல்லை. ஏன்னா எனக்கு Attention ஐம் லைக் span. ஸோ எனக்கு டென்ஷன் இருந்துச்சு. டிசம்பர் 21 நான் கிளியர் பண்ணோன்னு அந்த உட்காந்து கிளாஸ் பார்க்கறதுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை ஆக்சுவலாக. ஓகே டு பி ஹானஸ்ட் வந்து நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மாதிரி படிக்கணும் சம் போட்டு பார்க்கணும். அவங்க பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அது மைண்ட்ல கேட்கறதுக்கு வந்து மைண்ட் வந்து இல்லை. ஓகே அதனால அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சது. ஓகே அண்ட் ஐ ஃபெல் சிக் 1 month பிஃபோர் எக்ஸாம்ஸ். ஓ அக்டோபர்ல. ஓகே டைஃபாய்டு. ஓ டைஃபாய்டு. ஸோ 2.5 weeks ஆமாம் 2.5 weeks அவுட்டு. அதுக்கப்புறமாவும் ஐ வாஸ் எனர்ஜி வெல். ப்ளஸ் எனர்ஜி மொமெண்டமே இருந்துட்டு போயிருக்கும்ல படிச்ச ஆமா. அந்த மொமெண்டம் போயிருக்கும். ஆமாம் அதுவும் போயிடுச்சு. ஸோ அது அந்த அட்டெம்ப்ட்டை போய் எழுதிட்டு வந்தேன். எவ்வளோ வாங்கியிருந்தீங்க லைக் 350 for 400. அவுட் ஆஃப் 400 50 மார்க் சொன்னீங்களா? 175 175 in group 1, 175 in group 2. ரொம்ப கொடூரம். எக்ஸாம்ஷன் ஏதாவது வந்ததா? எக்கனாமிக் லாவில் வந்துச்சு. எலெக்டிவ் Exemption, பேப்பரில் elective வந்துச்சு. exemption. எக்கனாமிக் லாவில் வந்துச்சு. அண்ட் அப்போ வந்துட்டு என்னென்னா இந்த டிசம்பர் 21 வந்துட்டு வீட்லேயும் என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி வந்து பிரித்து எழுதுனாங்க. அந்த பயத்தில் என்ன ஆச்சுன்னா இன்டர்வியூ லேட் ஆன உடனே நீ 2 குரூப் எழுது அப்படின்னு சொன்னதுனால ஓகே நானும் அதே இதில் போயிட்டேன். ஓகே எண்டில் வந்து நான் சொன்னேன் நான் ஒரு குரூப் எழுதுறேன்னு. இல்லை 2 எழுது 2 தான் 2 எழுது. ஓகே ஸோ மே ரிசல்ட்டை 22 பார்த்த தானே? ஆமாம் ஓகே ரிசல்ட்டை பார்த்த உடனே டிசம்பர் 21 ரிசல்ட்டை பார்த்த உடனே தாட் லைக் ஒரு குரூப் எழுதியிருந்தா கிளியர் பண்ணியிருப்போமோ, ஒரு குரூப் ஆச்சும். ஏன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கோமே. ஆமா. 350 இஸ் லைக் ஐ திங்க் ஆக்சுவலி டீசன்ட் ஃபெயில். யா டீசென்ட் ஃபைன். ஒரு குரூப் மட்டும் படிச்சிருந்தோன்னா பாஸ் ஆமா. பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. சரிம்மா தாயே நீ ஒன்றொன்னாவே எழுது, பிரச்சனை இல்லை, ஓகே ஒன்றொன்னா எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ அகெயின் ஸ்டடிட். ஒன்றொன்னா எழுதிட்டு ஐ கிளியர் மே 22 குரூப் 2 பிகாஸ் எக்கனாமிக் லாவில் எக்ஸாம்ஷன் இருந்தது. மறுபடியும் நவம்பர் 22 குரூப் 1 குரூப் 1 ஓகே கிளியர்டு. மே 22 எடுத்தீங்க. ஒரே நவம்பர் 22 22 எவ்வளோ மந்த்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது லைக் மே 22க்கு?
3 months 3 months 3 months solid. full solid இது மறுபடியும் ரிசல்ட் வந்ததுலேருந்து படிக்கல. மறுபடியும் ரிசல்ட். ஸோ ஜான் இல்லையா? ஜான்ல இருந்து ஆமா ஃபெப்ல ரிசல்ட் வந்துச்சு. ஃபெப்ல தான் ரிசல்ட் வந்தது. ஃபெப் கரெக்ட். மிட்ல ஏன்னா வந்துச்சு. டிசம்பர்ல தான் எக்ஸாம் இருந்தது. ஆமா ஃபெப் மிட்ல தான் 2021. ரிசல்ட் வந்துச்சு. ஓகே ஸோ மறுபடியும் மார்ச் ஏப்ரல் தான் படித்தேன் அந்த டைம். ஓகே ஐ வாஸ் ஒர்க்கிங் டெம்பரரிலி சம்வேர். ஓகே ஸோ மார்ச்க்கு அப்புறம் மார்ச் 31 ரிலீவ் ஆகிட்டு ஏப்ரல் ஆமாம் கரெக்ட் மார்ச் 31 ரிலீஸ் ஆகிட்டு ஏப்ரல் மட்டும் தான் படித்து மேல் எக்ஸாம் எழுதினேன். ஒரு கரெக்ட் குரூப் கிளியர்டு. ஏன்னா அதில் May 14 தானே எக்ஸாம்ல ஆமாம் 2022ல. ஆமாம் மே May மிட்ல 22. தான் எக்ஸாம் இருந்தது. 50 days இருந்தது. எனக்கு 3 பேப்பர் தான் இருந்துச்சு. செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்க. ஆமாம் ஏன்னா எனக்கு ஓகே economic law clear. எக்ஸாம்ஷன் இருந்த அட்வான்டேஜை எக்ஸ்ப்ளாய்ட் 3 பண்ணீங்க. பேப்பர் தான் இருந்துச்சு. ஓகே ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் சம்வேர். எனக்கு அந்த ஒர்க் முடிச்சுட்டு ஓகே 40 days படிச்சுட்டு ஐ கிளியர். ரோட் ஐ கிளியர்ட். ஸோ அது வந்துட்டு ஜூலைல வந்து இருக்கும்ல ரிசல்ட்? ஆமாம் ஜூலை எண்ட். ஜூலை மிட்ல வந்துச்சு. ஓகே அப்புறம் மறுபடியும் ஜூலைலேருந்து குரூப் 1க்கு குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது நவம்பரில் எழுதினேன். நவம்பர்ல எழுதிட்டு அந்த டைம் கிளியர். அந்த டைம் கிளியர். அதோட நவம்பர் 22 வாஸ் யார் லாஸ்ட் டைம் கிளியர் ஐ பண்ணியாச்சு. கிளியர்ட் நவம்பர் 22 எஸ். பா அந்த இப்போ கேட்குறேன் கோயிங் பேக் போத் குரூப்ஸும் எழுத ட்ரை பண்ணியிருக்கீங்க, சிங்கிள் குரூப்பும் எழுத ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாம் யார் போத் குரூப்ஸ் எடுக்கலாம், யார் சிங்கிள் குரூப் எடுக்கலாம்? என்ன நான் சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு குரூப்பில் வந்து யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் சாலிட். ஓகே ஒரு குரூப்பில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரணும் ஒரு குரூப் எழுதும்போது. ஓகே அந்த ஒரு குரூப்பில் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறமா மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் குரூப். ப்ரிப்பரேஷன்லேயே ஓகே அந்த ஒரு குரூப்பில் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் மூவ் ஆன் டு த செகண்ட் குரூப். Okay. பட் ரைட் போத் குரூப்ஸ் இன் எக்ஸாம்ஸ். ஓகே ஐ ஹாவ் டு சே திஸ். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 2 குரூப்பும் எழுதி போயிருச்சு. அடுத்தடுத்து ஒரு அட்டெம்ப்டாக எழுதினேன். அண்ட் ஷீ ரோட் ஆல் திஸ் அட்டெம்ப்ட்ஸ் 2 குரூப் தான் எழுதினான். ஷீ வில் பி ப்ரிப்பேரிங் 1 குரூப் பட் 2 குரூப்பும் போய் எழுதுவா. அந்த 1.5 days டைம் இருந்துச்சுல்ல, ஷீ யூஸ் டு ஸ்டடி இன் தட். எப்போ கேட்டாலும் நான் ஒரு குரூப் தான் மைண்டில் வச்சிருக்கேன், ஆனால் நான் ரெண்டும் எழுதுவேன். ஷீ யூஸ் டு சே தட். ஓகே ஐ கிளியர்ட் இன் நவம்பர் 22. ஷீ கிளியர்ட் இன் May 23. 2 குரூப்பும் ஒரே சைட் அட்டெம்ப்ட். ஓகே 2 குரூப்பும் சேர்த்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ இட் ஒர்க்ஸ். இட் டிட் ஒர்க் ஃபார் ஹர். 2 குரூப்பும் எழுதுனது இட் டிட் ஒர்க் ஃபார் ஹர். Okay. பட் அவங்க அந்த ஒரு குரூப்புக்கு வந்து ஷீ சாலிட்லி Preparation. ட்ரைட் ஓவர் அண்ட் ஓவர் ஓகே அகைன். ஸோ Okay. ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஒரு குரூப் ஓகே ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு ஓகே ஃபைன் இது முடிஞ்சிருச்சா, ப்ரிப்பரேஷன்ல ஓகே ப்ரிப்பரேஷனில் முடிஞ்சிருச்சுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் குரூப் 2. ஓகே பட் எழுதும் போது 2 குரூப்பும் எழுதுறது 2 குரூப் பெட்டர். எழுதுறது பெட்டர். ஓகே சரி, இப்போ நீங்கள் இஃப் யூ லுக்கிங் பேக்கில் ஆ. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் கோச்சிங் ஆர் ஹவு இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் லைக் யார் மோர் இம்பார்ட்டன்ட் இது? யார் terms எப்படி of- எடுத்தாலும் நம்ம படிக்கிறது தான். அது வந்து நான் இன்டர்லேயே முடிவு பண்ணிட்டேன். ஓகே என்ன இந்த ஏன்னா இன்டர்ல வந்துட்டு இந்த அகாடமி நல்லா இருக்கு அந்த அகாடமி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட யார் வந்து கேட்டாலுமே எங்க எடுத்தாலும் நீ நம்ம படிக்கலனா படிக்கிறது ஃபெயில். தான். நம்ம படிக்கிறது தான் முக்கியம், எஃபர்ட். ஆமா ஓகே எங்க எடுத்தாலும் பிகாஸ் சம்மன் இஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு எடுக்க போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்கன்னா நாலேஜ் இல்லாம யாரும் வந்து நிக்க போறது இல்ல. ஆமாம் ஏதோ கொஞ்சம் நாலேஜோட தான் எடுக்க போறாங்க, நல்லா எடுக்கிறவங்களா தான் இருப்பாங்க. பட் ஹவ் யூ டேக் இட் அண்ட் நீங்க எப்படி அதை படிக்கிறீங்க அப்படிங்கிறது Okay. தான். வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ டூ தட், அவ்வளவுதான். இப்போ ஓகே நான் சொன்ன மாதிரி எனக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி, கிளாஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே சில பேருக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், கேட்டா தே வில் Okay. அப்சர்வ் பெட்டர்னு ஃபீல் பண்ணுவாங்க. தே கேன் கோ ஃபார் கிளாஸஸ் இல்லையா? கரெக்ட். அது தே கேன் கோ ஃபார் கிளாஸஸ். அது பட் யார் எப்படி எடுத்தாலும் நம்ம படிக்கிறது தான் கடைசியில் முக்கியம். ஓகே ரைட். ப்ரிப்பரேஷன் ஆங்கிள் நீங்கள் 12th அந்த 2 years சொல்கிறீங்களா, வாட் கரெக்ஷன்ஸ் டு யூ திங்க், வாட் மிஸ்டேக்ஸ் யூ ஷுடன்ட் ஹவ் டன், அந்த மாதிரி எதாவது இருக்கா? லைக் வாட் வுட் யூ லுக் பேக் ரைட் நோ? எழுதி பார்க்கணும். ஏன்னா Writing அது practice. பிரச்சனை ரொம்ப முக்கியம். ஓகே அண்ட் இன்னொன்று என்னன்னா எது பிடிக்கலனாலுமே நான் இது ஐ இந்த யூஸ் டு subject. ஃபாலோ தட். ஓகே படிக்கவே பிடிக்கல, வி ஆல் ஹேவ் பேட் டேஸ். ஆமாமா. ஓகேயா, இன்னைக்கு படிக்கிறதுக்கு மூடு இல்லைன்னு இருக்கும். அன்னைக்கு வந்துட்டு அந்த அந்த திருப்பி அந்த புல்லப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஆமா. டைமில் மெயினாக என்னன்னா நான் அது லேட்டர் பீரியடில் ஐ ரியலைஸ்ட் படிக்க பிடிக்கலனா என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு டிசைட் பண்ணணும். அது புக்கில் Okay. என்ன இருக்கோ அதை பார்த்து எழுத ஆரம்பிச்சிருவேன். ஓகே நைஸ். நமக்கு டிவி பார்த்துட்டே எழுதுவேன், ஓகே இல்லை எதனா பண்ணிகிட்டே எழுதுவேன். ஓகே அப்போ என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம மூடு படிக்கணும்னு போயிடும். ஓகே அப்படி வரவே இல்லைனாலுமே நம்ம ஏதோ படிச்சிருப்போம்ல, நெக்ஸ்ட் ஆமா. டைம் அதை எடுக்கும்போது கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஒரு விஷயத்தை Okay. பார்த்து எழுதும்போது அந்த ஃபெமிலியாரிட்டி ஃபெமிலியாரிட்டி அட்லீஸ்ட் அந்த வந்துரும். கெட் ஸோ இன்ட்ரெஸ்ட் கொண்டு அந்த வரதுக்கு. அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, லைக் நீங்கள் Okay. படிக்கிறதுக்கு மூடு அதுதான் சொல்ல வரேன். இப்போ கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அதுதான் ரொம்ப Okay. முக்கியம்.
படிக்க பிடிக்கலையா ஏதாவது சும்மா Okay. புக்கை திறந்து வச்சுட்டாவது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். ஓகே. படிக்க பிடிக்கல நம்ம மூடி வச்சுட்டு எழுந்துட்டோம்னு வச்சுருக்கீங்களேன், திருப்பி உட்காரது ரொம்ப முடியாது. கஷ்டம். அந்த லெசனையும் நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஆமா, அன்னைக்கே எடுத்தோம், கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் எடுத்தாலும் கடுப்பாக தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி இல்லை. எனக்கு அந்த 2 இயர்ஸில் நான் பண்ண தப்பு அதுதான். எனக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் படிக்கணுங்கிற அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் நான் போடல. ஓகே. அந்த கன்சிஸ்டன்சி இன்னைக்கு படிக்க பிடிக்கல நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு முடியல நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த நாளைக்கு என்றைக்குமே வரவே வராது. அது வர அன்னைக்கு நம்மளால ஃபுல் எஃபர்ட் போட முடியாது. பட் வென் யூ ஆக்சுவலி பிடிக்குதோ இல்லையோ நம்மளோட டைம் டேபிள் இதுவா, நம்ம மார்னிங் 9 to 5 படிக்கணும்னு பிளான் பண்ணுறோமா, ஓப்பன் யூர் புக், சிட் வித் இட், அவ்வளோதான். அது மெயின். ஓகே. டெஸ்ட்ல இன் யுவர் ஜர்னி லைக் எத்தனை டெஸ்ட் எழுதியிருப்பீங்க மொத்தமா? நான் வந்து டெஸ்ட் நிறைய ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்காக தான் கேட்டேன். நிறைய டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஓகே. ஆனால் எதையுமே நான் முழுசாக எழுந்ததில்லை. ஓகே. ஏன்னா அவங்க டெஸ்ட் கொடுக்குற அன்றைக்கி நான் அந்த சப்ஜெக்டை படிச்சிருக்க மாட்டேன். அப்படியே அவங்க கொடுத்தாலும் நம்ம அந்த பெர்ஃபெக்ஷனிசம். ஆமாம், அதை எழுதுறதுக்கு தோணாது. ஓகே. அதுவும் நம்ம ஹோம் டெஸ்ட் எழுதுகிறோம், நல்லா படிச்சுட்டே இருப்போம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தப்பாக எழுதுறதுக்கே தோணாது. உடனே புக்கு திறந்து எடுத்து பார்க்குற பழக்கமும் வந்துடும். ஓகே. ஐ யூஸ் டு டூ தட். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுப்பேன். ஒரு கொஷின் எழுதி பார்ப்போம், ஒரு சம் போட்டு பார்ப்போம், ஒரு சம்மை முழுசாக போட்டு பார்ப்போம். ஓகே. ஃபுல்லாக அந்த சம்மை இப்போது எஃப்ஆர்னா பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல்லேருந்து எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம். ஓகே. அது போடுவோம், ஒரு சம்மை போடுவோம். முழுசாக 3 மணி நேரம் உட்காந்து எழுதி நான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதே கிடையாது. எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆனது கிடையாது. ஓகே. ரொம்ப ரேராக தான் எழுதியிருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் இல்லைனா 2 சப்ஜெக்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, அந்த மாதிரி தான். எனக்கு இன்னொரு பயமும் இருந்துச்சு, ஒரு வேலை இல்லை சரியாக வரலன்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எழுதுறது இட்ஸ் நீடட், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் நீடட், பட் யூ டோன்ட் ஹேவ் டு ஆக்சுவலி சிட் இன் த சேம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன்லேயே உட்காந்து எழுந்ததில்லை நான். பட் நான் எழுதுவேன் பார்க்காம. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 2 to 5 தூங்காதீங்க, அப்புறம் எக்ஸாம் போது தூக்கம் வரும். இல்லைங்க, வாய்ப்பே எக்ஸாம் இல்லை. முன்னாடி நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கே தூக்கம் வராது. எக்ஸாம் போது தூக்கம் எப்படிங்க தூக்கம் வராது? அதான் அது வந்து நான்லாம் மத்தியானத்தில் தூங்கிடுவேன். எனக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். அந்த 2 வருஷமும் வீட்டில் இருந்து படித்த 2 வருஷமும் சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். ஒரு 20 minutes ஸ்னாப்பு இல்லைன்னா கஷ்டம். ஓகே. நடக்கும். சாப்பிட்டாலே தூக்கம் வந்துடும் எனக்கு. அது தூங்கக்கூடாதுன்னு நினைப்பேன், பழகிருந்தா என்ன பண்ணுறது. பட் ஐ யூஸ் டு தூங்கிடுவேன். ஓகே. அதை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். தூங்கிட்டா அட்லீஸ்ட் அடுத்த வேலையாச்சும் பார்க்கலாம். 1 hour போகிறது அது அப்படிதான் இருக்கும். ஓகே. 2 to 5 அந்த மாதிரி அப்படியெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஓகே. இந்த இது கேட்டே ஆகணும். நீங்கள் எல்லாருமே இந்த 16 hours இது ஃபைனல் கேட்குறேன். இன்டருக்கும் நீங்கள் சொல்லலாம் இந்த 16 hours 14 hours அதெல்லாம் படிப்பாங்க. நீங்கள் எவ்வளோவா படிப்பீங்க? என்னால் படிக்கவும் முடியாது. ஓகே. என்னோடது எஃபெக்டிவாக 5 to 6 hours தான் ஒரு நாளைக்கு நான் எஃபெக்டிவாக படிச்சதே. ஓகே. அதெல்லாம் நான் வந்து பெருசாக 5 to 6 hours தான் எஃபெக்டிவ். ஆனால் எவ்வளோ பிளான் பண்ணுவீங்க? ஃபுல் டே படிக்கணும்னு தான் பிளான் பண்ணுவேன், வித் பிரேக்ஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் 6 o'clock எழுந்துக்கணும்னா 3 hours படிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 hours லஞ்ச் பிரேக்குன்னு பிளான் பண்ணுவேன். ஸோ டோட்டல் 12 hours பிளான் இருக்கும். 12 hours இருக்கும் பிளான். பட் எஃபெக்டிவாக அந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் 6 மணிக்கு படிக்க உட்காரணும்னா 5:30 மணிக்கு எழுந்துக்கணும். எல்லாம் ஓகேயா இருக்கும். ஆனால் 6 மணிக்கு உட்காந்தோடனே படிக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அப்படி ஓகே பேஜ் திருப்புறது. ஓகே. சுற்றி வேடிக்கை பார்ப்பேன். ஓகே. ஃபோனில் இருந்தால் காலைல மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது இல்லையா? ஸோ அதனால எஃபெக்டிவாக பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஜஸ்ட் பி லைக் படிக்க பிடிக்கலனாலும் சும்மா புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் ஜாஸ்தி. எஃபெக்டிவாக 5 to 6 hours தான் படிப்பேன். 5 to 6 hours தான். எப்படி பிளான் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுவீங்க? அப்போ இது December 21க்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிறதுலே படித்ததுன்னா எந்த அட்டம் ஜாஸ்தி? December 21க்கு தான். பாஸ் ஆன அட்டம் November 22 கூட கிடையாது. December 21 தான். December 21ல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதால தான் என்னால் November 21ல ஓரளவுக்கு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் ஃபைனல் தான் மேசிவ் எஃபர்ட்ஸ். ஓகே. ரொம்ப மேசிவ் எஃபர்ட்ஸ். லைக் ஐ வாஸ் லைக் சோ டிட்டர்மைன்ட். அப்சஸ்ட் சொல்லாமா? அப்சஸ்ட். ஓகே. ஒரு சின்னதா ஏதாவது ஒரு பவர் கட் ஆனா கூட ரொம்ப டென்ஷன் ஆவேன். ஓகே. ஐ டென்ட் டு கெட் சூப்பர் ஆங்ஷியஸ். ஓகே. ரொம்ப ஹெல்த்தா ரொம்ப உடம்பு இளைச்சிடுச்சு. ஓகே. முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இது எல்லாம் எந்த சிஏ ஸ்டூடெண்ட் கேட்டாலும் இது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்த டைம் அதுதான். அதுக்கப்புறம் நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல. பயம் இல்லை, ஏன்னா நான் படிச்சுட்டேன்னு எனக்கு தெரியும். அப்போ வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒழுங்கா எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற பயம் தான் இருந்ததே தவிர படிக்கணும் அப்படிங்கிற பயம் அதுக்கு அடுத்தடுத்த அட்டம்ப்ட்ல இல்லை. ஸோ 12 hours எல்லாம் நான் படிச்சதே இல்லையா? ஓகே.
பர்ஸ்பெக்டிவ் ஆன் எக்ஸாம் டேக்கிங் என்ன மாறிச்சு? லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க December 21 ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தி, ஆமாம் நிறையா படிக்கணுங்கிறீங்க. ஆமாம். இதே இதுக்கெலாம் லைக் அப்பயும் நான் அந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதால தான் எனக்கு வந்து இந்த டைமில் எனக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் அந்த 12 hours பிளான் பண்ணேன் அப்படின்னாலும் 5 to 6 hours தான் படிச்சிருப்பேன் அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் 5 to 6 hours எனக்கு அந்த டைம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவந்தோ ஒரே நாளில் என்னால் 12 hours படிக்க முடியல. பட் ஓகே எண்ட் ஆஃப் த டே ஐ டிட் ஸ்டடி தட் மெனி ஹார்ஸ் பட் இன் டிஃப்ரெண்ட் டைப் அட் எண்ட் ஆஃப் தி டே படிச்சா போதும். படிச்சா முடிச்சாதான் கரெக்ட். படிச்சு முடிச்சா போதும். அது எவ்வளோ நேரத்தில் படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்கன்றதுலாம் இஷ்யூ இல்லை. எஃபெக்டிவ் ஹவர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா டியூரேஷனை ஏற்றிக்க வேண்டியது. டியூரேஷன் ஏற்றிக்க வேண்டியதுதான். கரெக்டாக. அண்ட் எக்ஸாம் எழுதும்போது முன்னாடியே எழுதி பார்த்துருந்தது பெட்டர். அண்ட் வாட் யூ நோ அதை எழுதணும். அதெல்லாம் இல்லை, நார்மலாக எல்லாருமே சொல்கிறது தான். பட் முன்னாடி எழுதி பார்த்து கொஞ்சம் நான் எழுதி பார்ப்பேன். டெஸ்ட்டெல்லாம் அவ்வளோ எழுதுனதில்லை. பட் அட்லீஸ்ட் அந்த பர்டிகுலர் கொஷின் மட்டுமாவது எழுதி பார்த்து பழக்கம் இருக்கு. இந்த 2 to 5லாம் வந்து 2 to 5க்குள்ளே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ப்ரிப்பரேஷன் போது தூங்கினா எக்ஸாம்லேயும் தூக்கம் வரும். அப்படியெல்லாம் வராதுங்க. அப்படியெல்லாம் வரவே வராது. எக்ஸாமுக்கு முந்தின நாளே தூக்கம் வராது. நார்மலாக நம்ம தூங்குற டைம்லேயே வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாளில் நமக்கு நார்மலாக தூக்கம் வராது. எக்ஸாம் எல்லாம் தூங்குவீங்களா? இல்லை லைக் எப்படி இருக்கும்? தூங்கினதுலாம் இல்லை. தூங்கலாம் முடியாது. எக்ஸாம் டியூரேஷன் இல்லை, லைக் அந்த 1.5 நாளில் எவ்வளோ எப்படி தூங்குவீங்க? ஐ ஸ்லீப் அட்லீஸ்ட் 4 to 5 hours மினிமம். 1.5 நாள் இந்த டியூரேஷனில். ஓகே. அண்ட் அதுவே வந்து எனக்கு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு தூங்கிடுவேன். அன்றைக்கி நான் அவ்வளோவா படிக்க மாட்டேன். எக்ஸாம் அன்றைக்கி போயிட்டு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு உடனே எல்லாம் உட்கார மாட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்க. வி ஆர் ஹியூமன்ஸ். தலைவலிக்கு வந்துடும் நிஜமா. ஸோ ஐ டேக் மை டைம். நைட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு படுத்துருவேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துப்பேன். அன்றைக்கும் நெக்ஸ்ட் டே இஃப் ஐ ஹாவ் அ லீவ் ஐ ஸ்லீப் ஃபார் 6 hours ஆன் தட் டே. ஏன்னா பிகாஸ் ஐ நோ ஐ ஹாவ் டு கோ ஃபார் another 3-4 days. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னா அன்னைக்கு என்னோட ஸ்லீப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4 hours இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே ஐல் ஸ்லீப். ஐல் காம்பன்சேட் ஃபார். அதாவது எக்ஸாம் அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு தூங்கிடுவீங்க. ஆமாம். எக்ஸாம் எக்ஸாம் அன்னைக்கு ராத்திரி. ஸோ அடுத்த எக்ஸாம் அன்னைக்கு காலையில் அதுக்கு மறுபடியும் எக்ஸாம் போகிற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தூக்கம் கம்மி பண்ணிக்குவேன். ஓகே. ஏன்னா இல்லைன்னா 15 days நமக்கு தூக்கம் இல்லாமல் கடைசி எக்ஸாம்லாம் மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த டென்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. 8 பேப்பர் நீங்கள் போகணுங்கிறதுனால we can't risk that. we can't forgive ourselves. நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு சரியா எழுத முடியல, நான் படிக்கல, ஓகே அடுத்த வாட்டி படிச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா நம்மளாலே தாங்க முடியாது. கரெக்ட். நீங்கள் ஃபைனல் ஆடிட் பற்றி ஒன்று சொல்லியிருந்தீங்க, லைக் தூங்கவே இல்லை. ஆமாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபைனல் ஆடிட் பண்ணும்போது போர்ஷன்ஸ் ரொம்ப வாஸ்ட்டு. ரிவிஷன் ஆரம்பிக்கிறேன், சாயங்காலம் மணி 6:30 ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ போர்ஷன் இருக்குது. அடுத்த நாள் காலைக்குள்ளே எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. இம்பார்ட்டண்டான சாப்டர் கம்பெனி ஆடிட் இன்டர்வியூ இருந்துச்சு. ஃபைனலியும் இருந்துச்சு, இன்டர்வியூ ஹோல் சிலபஸ்ங்கிறதுனால இன்டர்வியூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ், இம்பார்ட்டண்டான ஸ்டாண்டர்ட்ஸு மேஜராக இதெல்லாம் தெரியுமோ அதை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமில் போய் எழுதினேன். பேப்பர் வாங்கி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் எல்லாம் எதுவுமே படிக்கல. ஆனால் வாட் சேவ்ட் மீ இன் தட் அட்டெம்ப்ட் வாஸ் I didn't clear that attempt, but I got some decent marks in audit. And நான் வந்து 23 கிட்ட வந்து I got in MCQs மட்டும். ஓகே. So 30ல I got 23 in MCQs. ஓகே. எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா முன்னாடி படிக்கும்போது I covered all the portions. நான் போர்ஷன் முடிச்சிட்டேன். பேங்கிங் இன்சூரன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபாரன்சிக் ஆடிட்லாம் ஸ்கிப் பண்ணல, படித்து வச்சுக்கிட்டேன். ஸோ when I'm seeing the MCQs நமக்கு டிஸ்கிரிப்டிவாக எழுத சொன்னால் தான் ஞாபகம் வராது. பட் MCQ பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேகான ஞாபகமாக இருக்கும்ல, வேகா இது இந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அதை வச்சு I was able to attempt that and I got some good marks in MCQs. அப்போ அதே முடிவு பண்ணேன், அடுத்த வாட்டி படிக்கும்போது எப்படியும் நம்மளுக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டைம் நல்ல கஷ்டம் முடியாது. இதெல்லாம் நம்ம அப்போ படிக்க போகிறதில்ல. இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ்லாம் நம்ம அந்த 1.5 நாள் ரிவிஷனில் வச்சுக்க போகிறதில்ல. ஸ்டாண்டர்ட்ஸு சில மெயினான சாப்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை டெய்லி ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் டெய்லி ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணி வில் ஜஸ்ட் மெமரைஸ் இட் அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி அது ஒரு 45 minutesல எனக்கு அது முடிஞ்சிடுச்சு. அந்த டைம் நெக்ஸ்ட் வென் த அட்டெம்ப்ட் ஐ கிளியர்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் 1 day ஆனதை எனக்கு ஒரு 45 minutesல முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டுவே இல்லை இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஐ அப்சர்வ்டு வேர் ஐ வென்ட் ராங். நான் என்ன தப்பு பண்ணேன்னு வந்து நான் புரிஞ்சுட்டு அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணமோ அது பண்ணேன். ஸோ தட் வாஸ் அ மேஜர் ஃபேக்டர். ஓகே. வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நான் செஞ்ச தப்புலேருந்து என்ன தப்பு பண்ணேன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணேன். ஓகே, சரி. இப்போ ஐ ஹாவ் another question. நீங்கள் வந்துட்டு
May 17 was your first descriptive attempt. Intermediate CPT விட்டுரும். பட் டிஸ்கிரிப்டிவ்லேருந்து May 17 you continuously written until May 22 எழுதலையா? இல்லை July 21 எழுதலை. July 21 மட்டும் எழுதலை. இந்த இதில் which was your best preparation attemptனா November 22 வரைக்கும்? December 21. Worstனா இது குரூப் 1 இன்டர் குரூப் 1 கிளியர் பண்ணிட்டு July 18 May 18 ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன் இல்லையா குரூப் 2. worst attempt. லக்கி attempt. லக்கினா எப்படி சொல்றது? நேக்கா எஸ்கேப் ஆயிட்டேங்கறப்பல இருந்ததுன்னா நேக்கா எஸ்கேப் ஆயிட்டேன்னா November 22 சொல்லிக்கலாம். கடைசி ஃபைனல் பாஸ் ஆன attempt. ஏன்னா நான் FR கொஞ்சம் பேப்பர்ஸ் கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு November 22. நல்ல மழை அன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. அதை எழுதிட்டு வந்து நான் அடுத்த எக்ஸாமுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். எத்தனை வாட்டி இது மாதிரி மொதல் எக்ஸாம் எழுதிட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க இத ஃபைனல்ல ஒரு தடவை பண்ணீங்கல்ல, இன்டர் குரூப் 2 பண்ணீங்கல்ல, லைக் அட்வான்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் எழுதிட்டு ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். பட் ஓகே, அது வந்து ஏன்னா ஆப்ட் அவுட் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் ஐ நெவர் செட் லைக் நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்னது இல்லை. இந்த வாட்டி நினைச்சேன் தான் ஃபெயில் ஆகிட போகிறேன், நான் மறுபடியும் எதுக்கு ஒரு வாரம் வந்து ராத்திரி பகல் தூங்காமல் படிக்கணும். ஐ டோன்ட் ஹேவ் தட் மைண்ட். ஸோ somehow people convinced me. இப்போ எழுதுறேன். I got 200. எக்ஸாக்ட் 200 வாங்கி எடுத்து தான் பாஸ் பண்ணேன். வாவ். ஓகே. ஸோ எத்தனை வாட்டி நீங்கள் வந்து இந்த எக்ஸாக்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க? எனக்கு தெரியும் சிபிடி 100. சிபிடி இல்லை, இன்டர் குரூப் 2 அப்படிதான். குரூப் 2 150 இல்லை 150. ஃபைனல் குரூப் 1 150. 200 சாரி 200 150 இல்லை 200. இதோட ஒரு லெவலையும் யூ ஹேட் தட் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் லக். பட் ஆனால் அந்த அட்டெம்ப்ட்லாமும் யூ புட் இன் எஃபர்ட்ஸ்ல ஆப்வியஸ்லி. ஓகே. இந்த இதில் எது 1.5 நாள் இருக்கிறதுலே நிறைய எஃபர்ட் போட்டுருவீங்க, இல்லை 1.5 நாளைக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்னா என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ கடைசியில் இப்படி தான் 1.5 நாள் படிக்கணும். 1.5 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் வந்து இப்போது செக்ஷன் நம்பர்ஸ் வரும், நம்பர்ஸ் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ல, மனப்பாடம் பண்ண வேண்டியது சிலது இருக்கும், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோ அந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டியதை மட்டும் அந்த 1.5 நாளில் வச்சுக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறது 1.5 நாளைக்கு வைக்க முடியாது. தியரிக்கு சம்ஸுக்கு ஏன்னா நம்மளால கண்டிப்பா we can agree that 100% திருப்பி 1.5 நாள் படிக்க முடியாது. சம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, மேஜராக when we are working on முன்னாடி போடும்போதே முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் மறக்கிறோம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் புக்ஸில் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த 1.5 நாளைக்கு முன்னாடி அப்போ உட்காந்து போட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ I'll just go through that. அந்த முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் என்னென்னு நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்குவேன். ஸோ அந்த முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் பண்ண தப்பு என்னோட, நான் இந்த இடத்துல டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேங்கிறதுக்கு என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டு நான் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு சம்ஸுக்கு உங்க ஃபார்முலா நோட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஃபார்முலாஸ் எழுதுறது வச்சிருக்கேன், ஆனால் அது எதுவுமே எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் தோணலை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வெறும் ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சு எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. பீப்புள் மைட் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு வந்து என்ன ஆகும்னா, நான் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா எக்ஸாம் எழுதும்போது ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு எழுதும் போது ஞாபகத்தில் வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலா நோட்டை ரிவைஸ் பண்ணி எனக்கு பண்ணதில்லை. அந்த சம்ஸ் போடும்போது கான்செப்ஷுவலாக சேர்த்து நான் அதை கிராஸ் பண்ணிக்கிட்ட போது தான் இது இதனால தான் இந்த ஃபார்முலா வருதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கும் போது எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே ஓகே கூல். சரி, இந்த தியரிக்கெலாம் நோட்ஸ்லாம் எடுத்துருக்கீங்களா? நோட்ஸ் எடுப்பீங்களா? நான் நிறைய நோட்ஸ் எடுப்பேன். நான் வந்துட்டு புக்ஸை விட என்னோட புக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து அந்த புக்கோட இன்னொரு காப்பி என்னோட நோட்டில் இருக்கும். லிட்டரலி 100% இருக்கும். ஓகே. கொஞ்சம் வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் போடுவேன், இல்லை எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிப்பேன். மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட், ஏதாவது எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்குவேன். ஓகே. பட் புக்கில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் மொத்தமாக என்னோட நோட்டில் அப்படியே இருக்கும், ஃபுல்லாகவே வச்சுப்பேன். எக்ஸாம் நான் அதுதான் திருப்பி எடுத்து படிக்கும்போது நான் என்னோட நோட்ஸை தான் படிப்பேன். ஓகே. பேசிக்கலி புக் வந்துட்டு உங்களுக்கு வந்தாப்ல ஆமாம் பிரிண்ட் அவுட்ல இருந்து மாத்திக்கிறீங்க, லைக் லிட்டரலி எனக்கு ஏத்த மாதிரி நான் அதை மாத்திக்குவேன். அந்த டைம்ல என்னோட ஒரு ரைட்டிங் பிராக்டிஸ் வந்துரும், ப்ரிப்பரேஷன். ஆமா, ஓகே. அது தியரி நான் அப்படிதான் படிப்பேன். ஓகே. மொத்த சிஏ ஜர்னில இன்டர்ல இருந்து எது உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் சிங்கிள் பேப்பர்னா? எக்கனாமிக் லால எக்ஸாமினேஷன் எடுத்தேன். அது வேண்டாம், அது சொல்லிக்க முடியாது. ஐ காட் காஸ்டிங்ல 63 எடுத்தேன். இன்டர் குரூப் 1ல கிளியர் பண்ணிட்டேன் அந்த டைம்ல. ஸோ அதனால இந்த எக்ஸாமினேஷன் பெருசா சர்வ் பண்ணல. 63 கிட்ட எடுத்தேன். அதான் இருக்கலே ஹையஸ்டா? ஆமா, 63 தான் ஹையஸ்ட். ஓகே. அதுக்கு எப்படி படிச்சீங்களே காஸ்டிங்? how did you get that 63? I don't
இல்லை போட்டு பார்த்தீங்க போட்டு பார்த்தேன். ப்ராக்டிஸ் மேனுவல் தான், திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேனுவல் மேனுவல் தான். அண்ட் அப்போ வந்து காஸ்டிங்கும் எஃப்எம்மும் சேர்த்து ஒரே பேப்பர். கரெக்ட். 50-50. ஸோ காஸ்டிங் அண்ட் எஃப்எம் ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் எஃப்எம் ஈஸியாக இருக்கும். ஸோ இட் சேவ்ட். காஸ்டிங் அது ஸ்கோரிங் பேப்பராக இருந்தது அப்போது. ஓகே. காஸ்டிங் எஃப்எம் இப்போ எஸ்எம்பி இந்த லைக் உங்களுக்கு ஃபைனலில் வந்துட்டு இப்போ முன்னாடி இருந்த சிலபஸில் எஸ்எம்பிக்கு தான் பேப்பர் ஸ்டாப்பராகவே இருந்தது. பட் காஸ்டிங் வாஸ் ஸ்கோரிங் பேப்பர் தென். காஸ்டிங்கில் தான் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால் காஸ்டிங் கொஞ்சம் ஏன்னா தியரியும் இதுவும் கலந்துருக்கும். ஸோ அண்ட் காஸ்டிங்கில் தியரி மட்டும் 20 மார்க்ஸ்க்கோ 30 மார்க்ஸ்க்கோ வரும். அண்ட் இன்னொரு விஷயம், தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ்ஸில் தியரியை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் ஹேவ் டு ஆடிட் ஆர் ஐடிஎஸ்எம் அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டாங்க. வேர்ட் பை வேர்ட் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கான்செப்ட் அதில் கொண்டு வந்தீங்கனாலே போதும். ஸோ ஈஸியாக ப்ராப்ளம் சப்ஜெக்ட்ஸில் இருக்க தியரி வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் கொடுக்கும். அது வந்து படிக்க மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக மார்க் கொடுக்கும். ஏன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை எழுதினாலே போதும். ஒரு 2 வார்த்தை இருந்தாலே மார்க் வந்துடும். ஆமாம், தட் வாஸ் யுவர் ஸ்ட்ராங் சூட் சொல்கிறீங்க. காஸ்டிங் அது பார்த்தீங்க. சரி, 100% சிலபஸ் எல்லாத்துக்கும் முடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை அது முடிக்க முடியாது. முடிச்சதும் இல்லை. சில டைம் இருந்த டைம்ஸ்லயும் புரியல அப்படின்றதெல்லாம் விட்டுருவீங்க. கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஓகே, படிக்கிறத ஸ்ட்ராங்கா படிப்போம். அவ்வளவு சிலதெல்லாம் நமக்கு புரியாது, நிஜமாவே நமக்கு இது புரியாது. இந்த டைம்ல உட்காந்து இதுக்கு நான் இவ்வளோ படிச்சிருக்கோம்ல, இதுக்கு நான் ஏன் இவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% சிலபஸ் நான் முடிச்சது இல்லை. 80% முடிச்சாலே போதும். ஓகே, சரி. மே 17க்கும் கடைசி நீங்கள் நவம்பர் 22 எழுதினதுக்கும் ப்ரிப்பரேஷன் அப்ரோச் கண்டிப்பாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்வியஸ் இன்டர்ஃபைனல்ட்டு. ஆனால் வாட் டு யூ திங்க் எக்ஸ்ட்ரா, லைக் உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டி இருந்தது கடைசியில் எழுதும் போதுக்கும் இதுக்கும்? இல்லைங்க, நான் வந்து எனக்கு டு பி ஹானஸ்ட் ஐ அண்டர்ஸ்டுட், ஐ கிராக்ட் திஸ் இன் மை ஃபர்ஸ்ட் இன்டர் அட்டெம்ப்ட். அதுக்கப்புறத்துலேருந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் நீட்ஸ் டு பி டன். இதுதான் ஃபார்முலா, இங்கே இதுதான் அப்படின்னு. ஏன்னா ப்ராக்டிஸ் மேனுவல் இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் படித்தா போதும், நமக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும். அதுதான் நமக்கு வந்து என்னால் 12 மணி நேரம் படிக்க முடியாது, 5 மணி நேரம் படிக்க முடியும். ஸோ எனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதம் இருந்தால் பத்தாது, 2 மாதம் வேணும். இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஐ கிராக்ட் திஸ் தென் அண்ட் தேர் இட்செல்ஃப். மே 17 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிச்சோனே அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் அப்ளை பண்ணுறது. ஆமாம், லைக் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்துட்டு டைம் ஆச்சு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. லைக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, சில நேரத்தில் படிக்கிறதுக்கு மூடு இருக்காது, பார்த்துக்கலான்ற திமிரு வந்தது. குரூப் 2 படிக்கும்போது எல்லாமே சேர்த்து தான். பட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் ஐ திங்க் ஃபார் எவ்ரிவன் தட் ஹேப்பன்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் கிளியர் பண்ணும்போதே யூ நோ வாட் நீட்ஸ் டு பி டன். ஒர்க்கிங் ஃபார்முலாங்கிறப்பல அதுலேருந்து அடுத்த வாட்டி மாற்ற கூட மாட்டோம் லிட்ரலி. இல்லை, நீங்கள் இன்டர்ல பண்ண சக்ஸஸ்ஃபுல்லான இதை ஃபைனல்லையும் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கோ பண்ணியிருக்கீங்கல்ல. லிட்ரலி சூப்பர்ஸ்டிஷன்ஸ். அப்படியே என்னெல்லாம் இருந்ததுக்கு எனக்கு பெருசாக எதுவும் இருந்தது இல்லை. ஆனால் ரிசல்ட் மட்டும் நான் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன்னா நான் அந்த அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிடுவேன். இது எல்லாமே முடிவானதா ஆப்வியஸ்லி. லைக் ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி டிசைடட் த டே யூ ரோட் யுவர் எக்ஸாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கரெக்ஷன் பண்ண அன்றைக்கே மார்க் தெரிஞ்சு போச்சு. டிக்ளரேஷன் மட்டும் தான் லேட் ஆகுது. பட் ஐ டோன்ட் நோ வை any attempt I'll sit with my mom, I'll see the result, I'll clear that. December 21 நான் எங்கள் அம்மா கூட பார்க்கல ரிசல்ட்டு. நான் அம்மாவால ஃபெயில் ஆனேன். நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் உன்னோட உட்காந்து ரிசல்ட் பார்த்தப்பெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் வந்து இருங்க வீட்டில்னு. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் அப்போ அவங்க இல்லை வீட்டில். ஓகே, அதுக்கப்புறத்துலேருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே ஒன்னால தான் ஃபெயில் ஆச்சு அப்படி சொல்லலை. பட் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு காலையில் 9:30 மணிக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு எங்கே மே 22 காலையில் 7:30 மணிக்கு ரிசல்ட். ஆமாம், ஓகே, 9க்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறத்துல மேலேருந்து எனக்கு தெரிஞ்சு 9 o'clock ஷார்ப்பாக ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 9 o'clock ரிசல்ட்டை பார்த்துட்டு நீ எங்கே வேணால் போதும், நகரக்கூடாது அது வரைக்கும். ஸோ 2 அட்டெம்ப்ட்டுமே நான் அம்மா பக்கத்தில் உட்காந்து தான் ரிசல்ட் பார்த்தேன். ஸோ அந்த சூப்பர்ஸ்டிஷன் உட்பட எல்லாத்தையும் வந்து ஐ ஃபாலோட். ஓகே, நான் வந்துட்டு வீட்டிலேருந்து பார்த்தா ரிசல்ட் ஒர்க் ஆகாது, வெளியில் இருக்கும்போது பார்த்தா தான் ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு காலேஜில் இருந்தேன். காலேஜில் சிபிடி கிளியர் பண்ணேன். மே வந்துட்டு வீட்டில் பார்த்தேன். ஒரு குரூப் தான், 2 குரூப் எழுதி 2ம் கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது. 20 மார்க்கோ 12 மார்க்கோ போயிடுச்சு. வீட்டில் பார்த்தேன். அடுத்து வந்து கிளைண்ட் பிளேஸில் இருந்தேன் குரூப் 2. ஃபைனலுக்கு இங்கே பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னாங்க.
பொறுமையாக நாளைக்கு காலைல கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலைல நானே என்ன பாசமாக இருக்கான் பாரு அப்படின்னு நினச்சாங்க. உனக்காகலாம் இல்லை, எனக்கு ரிசல்ட் வருது, நான் வெளில போய் இங்கே டீ கடையிலையாக பார்க்க முடியும் இதுக்கு மேலே அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஃபைனல் எழுதி பார்த்தேன். அந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் காமன் எல்லாருக்கும் அப்போ லிட்ரலி. ஓகே. ஸோ எனக்கு அது உட்பட நான் வந்து பாஸ் ஆன அட்டெம்ப்டில் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். ரியலி கிரேட். சரி, இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டோம். நீங்கள் சிஏ எடுக்கும்போது முதல் என்ன ஆக போகிறீங்கன்னு நினச்சிங்க? லைக் வாட் வாஸ் யுவர் ஜாப் டைட்டில் இன் யுவர் மைண்ட்? எனக்கு சிஏனா என்னன்னே, எனக்கு என்ன வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்லணும்னா ஆடிட்டிங்க்கு அர்த்தமே இன்டரில் வந்து தான் தெரிஞ்சுது. ஸோ வாட் ஆடிட்டர்ஸ் டஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு இன்டரில் தான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நான் இன்டர் படிக்கும் போது தான் எனக்கு நான் என்ன படிக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னே தெரியும். அது வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆடிட்டிங் ப்ராக்டிக்கல் பேப்பர்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் சிபிடி படிக்கிற வரைக்கும். உண்மை அதுதான். இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்லை. பட் ஐ தாட் நிஜமாவே நான் அப்படி தான் நினச்சேன். ஆடிட்டிங்கில் தியரி தான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி மை ஸ்ட்ராங் பேஸ் லேட்டர். ஸோ இதுதான் ஆக போகிறேன்னு எனக்கு தெரியல. இன்டர் படிக்கும்போது இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப நல்லா எடுத்தாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸில் போகிறேன்னு நினச்சேன். அப்புறம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாட் ஆடிட் பண்ணும்போது ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டில் தான் போகிறோம், ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் ஆர்டிகல்ஷிப் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு கொஞ்சம். எனக்கு நானே இவ்வளோ கஷ்டப்படாமல் இருந்தேன். ஹவு குட் தே ஆர். ஸோ ஸ்டாட் ஆடிட் தான் ஒரு நல்ல ஆடிட் ஃபார்மில் போய் செட்டில் ஆகிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருந்துக்கலாம், நமக்கு என்ன ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சது தான். பட் நத்திங் ஆக்சுவலி அது அப்படி நடக்கலை. கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது, இவ்வளோ இடத்துல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேவைப்படுறாங்க, இவ்வளோ ஒர்க்ஸு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. பட் ஆர்டிகல்ஷிப் வரைக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆடிட்டிங், டாக்ஸேஷன், அவ்வளோதான். அதே மாரி போனால் அக்கௌண்டன்ட் கம்பெனியில், பிஸ்னஸ் ஃபினான்ஸு. ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் தான் அப்படின்னு. பட் இப்போது நவ் ஒர்க்கிங் ஐ எம் ஜஸ்ட் ரியலைசிங் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸில் கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இருக்காங்க. எனிவேர் யூ கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான். கரெக்ட். ஸோ உங்களுக்கு அப்போ சிஏனே ஆரம்பிக்கும்போது நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியும் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி சைன் போடுவாங்க. அதோட பேசிக் ஆடிட்டரோட அதுதான் தெரியும். ஓகே. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆடிட்டிங் தான் அர்த்தம் தெரியாது, ஆடிட்டிங்கான வேர்டுக்கான அர்த்தம் தெரியாது. டு பி ஹானஸ்ட் அதுதான் நடந்துச்சு எனக்கு. ஆடிட்டர்னா ஆடிட்டிங்கான அர்த்தம் தெரியாது. லைக் தேல் பி வெரிஃபைங் அண்ட் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சைன் போடுவாங்க, ஃபினான்ஷியலாக அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆர்டிகல்ஷிப் போனதுக்கப்புறம் ஐ எம் சீயிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கன்சல்டிங் பண்ணுறாங்க. அப்பயும் நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் அவ்வளோவா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் நான் பார்க்கல. ஐ டிடன்ட் என்கவுண்டர் மச் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். You didn't know employment was an option itself la? I know it is an option. Okay. But நான் அவ்வளோ I didn't see someone who is doing really good in employment. Okay. ரொம்ப நல்லா பண்ணுற மாதிரி நான் யாரையும் பார்க்கல. And people who cleared then they said நல்லா இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்க ஒர்க்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஐ வாசன்ட் திங்கிங் மச் இன்டு எம்ப்ளாய்மெண்ட். பட் ப்ராக்டிஸும் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பிகாஸ் கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எனக்கு இதுலேருந்து ரெஃபரன்ஸ்லேருந்து எதுவுமே தெரியாது, பிச்சிங் இது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ ஐ நோ ஐ எம் கோயிங் டு ஜாயின் இன் ஆடிட் ஃபார்ம். தட் வாஸ் மை பிளான். ஆடிட் ஃபார்மில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். ஓகே. அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு மைண்ட் இருந்தது அப்போது. பட் எவென்ச்சுவலி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாமா, அதில் நல்ல ஸ்கோப் இருக்குது, ரீஸ்ட்ரக்சரிங்கில் நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு தெரிஞ்சது. ரீஸ்ட்ரக்சரிங் எஸ்எம்பி எனக்கு கொஞ்சம் பிடிக்கவும் கூட. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங்கில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அதெல்லாம் ரொம்ப இது ஆர்டிகல்ஷிப்பில் உங்களுக்கு பிக் 4ல் ரொம்ப இதுவாக இல்லை இல்லையா, பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலைசேஷன் இல்லை. ஸோ நான் எல்லாமே பார்த்தேன். ஸ்டார்ட்டு தான் மெயினாக எனக்கு ஸ்பெஷலைசேஷன் இல்லை. ஸோ மூவ் ஆகும்போது பெரிய கம்பெனிலலாம் ஆர்டிகல்ஷிப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது இல்லாமல் தான் இருந்தது. ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த எக்ஸ்போஷர்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துச்சு. கரெக்ட். How did you then right now you are working in a BPO kind of firm, like knowledge process outsourcing, KPO, literally it's not BPO, KPO, right? அது how did you ended up like choosing that? நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நவம்பர் அட்டெம்ப்ட் எழுதிட்டு ஐ வாண்டட் டு ஜாயின் அ ஜாப் அகெயின்.
ஸோ நான் ட்ரை பண்ணேன், நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ காட் பிளேஸ்ட் ஆன் ஆடிட் ஃபர்ம் அண்ட் ஐ காட் இன்டு இன்டைரக்ட் டாக்ஸேஷன். அப்போது இன்டைரக்ட் டாக்ஸேஷன் வேகன்சி இருந்தது. பண்ணுறியான்னு கேட்டாங்க. எனக்கு எக்ஸ்போஷர் இல்லை, ஐ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டேன். தே ஆஃபர் மீ, அங்கே ஃபுல் டைமாக தே ஆஃபர் மீ. ஓகே. பட் எனக்கு அப்போது வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்றதுக்கான ஐடியா இல்லை. வாட் கேம் மை வே ஐ டுக் இட், அவ்வளோதான். ஓகே. ஸோ அது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா நமக்கே தெரியும்ல, நமக்கு இது டாக்ஸேஷன் செட் ஆகலை, சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஐ டோன்ட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, கான்ஸ்டண்ட்டாக எனக்கு அந்த டாக்ஸேஷன், அந்த டிராஃப்டிங் அதெல்லாம் வந்துட்டு ஐ எம் ஹாப்பி டு லேர்ன் திங்ஸ். எனக்கு ஒரு விஷயம், எனக்கு வந்து சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சப்ஜெக்டில் இருக்க அந்த நியூஆன்சஸ் எல்லாம் புரிஞ்சிக்கும் போது ஆசையாக இருந்தது. பட் எனக்கு அதை ப்ராக்டிக்கலாக போடும்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை அப்ளை பண்ணுறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ நோ டாக்ஸேஷன் இஸ் நாட் சம்திங் ஐ வாண்ட் டு டூ. அண்ட் அந்த டைமில் ஐ ரியலைஸ் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் இஸ் வேர் எனக்கு அது ஐ லைக் தட். ஐ வாண்ட் டு லேர்ன் திங்ஸ். அது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு அந்த இது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதை திருப்பி ரிப்பிட்டேட்டிவாக அப்ளை பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ தாட் ஓகே, அப்போ மேனேஜ்மெண்ட்டில் போனோன்னா ஃபஸ்ட் வந்து வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம்பெனி. ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஃபினான்ஸில் ட்ரை பண்ணும்போது இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து நான் வந்து டொமைன் ஸ்விட்ச் ஆகிறேன் வித்தின் 8 months. ஓகே. இங்கேயுமே கிடைக்கல. ஓகே. அது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. அண்ட் மை சிடிசியும் எனக்கு வந்துட்டு ஃப்ரெஷருக்கு கொடுக்கறது தான் பீப்புள் வேர் ஆஃபரிங், விச் வாஸ் ஃபைன் பை மீ. பட் கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ லேர்ன் சம்திங். இது வந்து எனக்கு யாரும் சொல்லலை. கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்ன வேலை கிடைக்குதோ முதல்ல சேர்ந்துடுறது நல்லது. ஓகே. இந்த டொமைன் தான் வேணும், இதில் தான் எனக்கு லேர்னிங் இருக்கணும், எனக்கு இதுதான் ஆசை. நோ, எனக்கு மெயினாக என்னென்னா மை சிடிசி வாஸ் சம்திங் லெஸ் தேன் 7. ஓகே. அண்ட் ஆடிட் ஃபார்மில் அவ்வளோதான் தருவாங்க. ஆடிட் ஃபார்ம் கரெக்ட். ஓகே. அண்ட் when I was trying in ஆர்கனைசேஷன் அவங்க 10-11 கோட் பண்ணுவாங்க. நான் கேட்டேன்னா உங்களுக்கு 30% தான் ஹைக்கு கொடுப்போம் அப்படின்வாங்க. ஏன் ஃப்ரெஷருக்கு தானே நீங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கீங்க, பட் உங்களுக்கு கரண்ட் சிடிசிலேருந்து தான் போகும். இது என்னங்க லாஜிக்? நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்க்கு இவ்வளோ கோட் பண்ணியிருக்கீங்க, அப்போ அதை தானே கொடுக்கணும். நான் ஐம் கமிங் as a fresher only because எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் தட் ஹேப்பன். தென் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு கார்பரேட்ஸ் ஒர்க். இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் டொமைன் ஸ்விட்ச் ஆகிறீங்க அதெல்லாம் கிடையாது. உனக்கு வந்து 8 to 10 lakhs கிடைக்குதா, போயிட்டு அதுலேருந்து நம்ம 30% நமக்கு பிடிச்சதில்ல அங்கேருந்து தேடணும்னா நம்மளால் வந்து சிடிசி நல்லா நெகோஷியேட் பண்ண முடியும். இட் டசன்ட் மேட்டர் யூ ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் யூ ஆர் அன் இன்ஜினியர். கார்பரேட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. திஸ் ஐ லேர்ன் லேட்டர். இட்ஸ் அ நியூ திங். எனக்குமே அது தெரியாது. நோ ஒன் வாஸ் தேர் டு டெல் மீ எய்தர். அது வந்து புதுசாக இருந்தது. யூ ஷுட் ஹாவ் அ கரண்ட் சிடிசி, குட் சிடிசி. நீ அல்லது நெகோஷியேட் பண்ணினா யூ கெட் அ பெட்டர் அமௌண்ட். ஓகே, அவ்வளோதான். நீ வந்து இப்போ 8ன்னு போகிறேன்னு வச்சுக்கோ, எல்லா இடத்துலையுமே 8 தான் கொடுக்குறாங்க. கிளியர் பண்ண உடனே எல்லா இடத்துலையும் 8 தான் கொடுக்குறாங்கன்னா, இஃப் யூ ஜாயின் தேர் அண்ட் வித்தின் 3 months இஃப் யூ ஸ்விட்ச் யூல் கெட் அ பெட்டர் பே. ஓகே. This is the way. Switching, switching. Jumping ships literally will actually put you ahead in the sea literally. ஆமா, முதல்ல நீங்க வந்து உள்ள போயிடுங்க, போறது தான் பெட்டரா இருந்தது. ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எனக்கு வந்து என்னோட luckily I got something that matches my requirements in every way. பேலேருந்து என்னோட டேர்ம்ஸ்லேருந்து எல்லாமே செட் ஆனது. அண்ட் நான் டாக்ஸேஷனில் இருக்கும்போது அலைவேங்க, வண்டி எடுத்துட்டு சுத்துன்னு சுற்றுவேன். ஓகே. டிபார்ட்மெண்ட்டாக அலையிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்ட். இங்கே வந்து கேப் கொடுத்துறேன்ட்டாங்க, காலையில் கூட்டு போய் நைட்டு கூட்டு விட்டுறேன்ட்டாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் லெவல்லையும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இதுவாக இருந்துச்சு. அண்ட் நான் பெருசாக நான் அப்போ எதுவும் யோசிக்கல, பிகாஸ் ஹானஸ்ட்லி எனக்கு கிடைக்கல. ஓகே. திஸ் வாஸ் மை பெஸ்ட் பெட்டாக இருந்தது அப்போ. ஓகே. எனக்கு டேர்ம்ஸும் சரி, ஐ டிட் ஹேட் 2 other offers in hand, but this was my best bet then. So thought like okay fine, let me go with it. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே, ரியலி நைஸ். இதுலேருந்து எனக்கு இப்போ பார்க்கும்போது நீ உங்களுக்கே பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருக்கும். லைக் ஃப்ரம் யுவர் 10th 12th இப்போது ஹவ் யூ லேண்டட் யுவர் ரீசெண்ட் இப்போ இருக்கிற ஜாபுங்கிற வரைக்குமே இட் இஸ் ஒரு கம்ப்ளீட் ஜேர்னியே. வருஷம் லிட்ரலி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறுதுல. லிட்ரலி வருஷம் யார் மேக்கிங் ஃபியூ மிஸ்டேக்ஸ், லேர்னிங், ஃபிக்ஸிங் தெம் அண்ட் க்ரோயிங். அதுதான் நம்ம கோர்ஸோட இது. என்னன்னா நம்ம 18லேருந்து லிட்ரலி யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரம் 20 இல்லை பை ஏஜ் 19லேருந்து யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங். நோ அதர் கோர்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டூ தட் அலாங் வித் ஸ்டடிங். தட் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் திங் அபவுட் அவர் கோர்ஸ். அது ஒன்று. அண்ட் அஃப்கோர்ஸ் கோர்ஸோட ஃபீஸே கம்மி தான் இதில் கம்பேர் டு இன்ஜினியரிங் ஆர் டாக்டர். வென் யூஆர் புட் பக்கத்தில் அவங்க பக்கத்தில் இஃப் யூஆர் புட்டிங் த கோர்ஸோட ROIங்கும் போது காஸ்ட்டுங்கிறப்போ இட்ஸ்
parallelly But down then to be honest, I paid this with my mental health ன்னு சொல்லிக்கலாம். cost unrecovered cost. ஆமா வந்து instead of financial Intangible. ஆமா intangible we paid this with mental health. Okay, But it was worth it. at the end it was சொல்லுவேன். worth It was worth it. You know, I'm saying, you know, நீங்க இப்பதான் சொல்றேன் இல்லையா, you can switch within 3 months. People Okay. don't mind. Okay. Chartered accountant ஆளு வேணும். You know, no one can come and tell you like you this is the way you have to work. Okay. No. Even they know there'll be better options. Okay. Really thank you for taking this time and also Thanks a lot for this opportunity as well. honestly நீங்கள் ஷேர் பண்ணதுக்கும் it will be really helpful for our students or anyone who's actually aspiring to do CA or நடுவில் மாட்டிக்கிட்டு என்னப்பா எங்கே இருக்கோன்னே தெரியாதவங்களுக்கும் it will be very helpful. Thanks a lot for this opportunity as kind well. of CA it will be helpful. And I have to ask this one question before I let you go. You've been part of FOCAS for almost 6 months right now, right? You've been from March, if I'm not wrong. Yes, correct. Yeah, thank you for being a tutor with us. Thank you. What do you think about FOCAS, or what do you look at FOCAS different or FOCAS makes you study. okay, அது வந்து மெயின். முதல்ல சொன்ன மாதிரி டசன்ட் மேட்டர் யார் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை, நீங்கள் உட்காந்து படிக்கிறது தான். okay, as far as FOCAS is concerned, that thing is taken from your hands. அது வந்து it is taken care. okay, And also class strength is very less. okay, When I used to study 500-600 people உட்காந்து படிக்கும்போது we used to think அது ஆப்வியஸாக டிஸ்ட்ராக்ட் ஆகும், யாரும் எதுவும் கேட்கறதுக்கு இல்லை. okay, ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் வந்து தேவை இருந்தது. okay, பட் இட் வாஸ் ரியலி பிக் burden for a teenager, a 17-18-year-old teenagerக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி it's a very big responsibility to have that self discipline. சும்மா வந்து எல்லாரும் என் வயசு பசங்க எல்லாரும் வெளியே சுற்றும் போது நான் வீட்டில் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு வராது, கஷ்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். இட் இஸ் நாட் சும்மா விளையாட்டு இல்லை, படிக்கணும்னா பண்ணி தான் ஆகணும், கரெக்டு தான். பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி ஈஸி. பட் வென் ஃபோக்கஸ் கம்ஸ் இன் டு பிக்சர் இட்ஸ் ஈஸியர். உங்களை வந்து படிக்க வச்சிடுறாங்க, லைக் படிக்கணும் அந்த டைமில். அது ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வந்துடுது. ஸோ ஒருத்தங்களுக்கு பதில் சொல்ல வேணுங்கிறப்போ அதை படிக்கணும் அப்படிங்கிறது. தென் டாஸ்க் பேஸ்டாக இருக்கும்போது இதை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு ரிலீஃபும் இருக்கும். rather than not knowing நம்ம படித்தது போதுமா போதாதான்றதுக்கு வந்து ஒரு கில்ட் இல்லாமல் வில் பி ஏபிள் டு சர்வைவ். அதுவும் இஃப் யூ ஆர் யூனோ 6 hours 7 hours படிக்கிறோன்னா we deserve an 1 hour break. okay, and I think with the way focus classes are taken, you get to take that without having any guilt. okay, really glad we are having you with us for this long journey, and we wish to continue this journey as well as far as possible. And thank you so much for the kind words and also the podcast. Thanks.